கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இளம் தலைமுறையை கேள் என்கிற தலைப்பின் கீழாக நாம் 10வது செய்தியை கேட்டிருக்கிறோம். கடந்த நாட்களிலே 9 செய்திகளை நாம் தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு இறுதியாக நீ சகிப்புத்தன்மை உள்ளவனாயிரு என்கிற அந்த அடிப்படையில நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். இந்த சகிப்புத்தன்மையுள்ளவனாயிரு என்று எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைக்கு பின்னணியத்தில் என்னவெல்லாம் காரியங்கள் அடங்கி இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று. இந்த முந்தின செய்திகளிலே, இந்த முந்தின வேத பகுதியில 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது சத்தியத்தை விட்டு வழி விலகப்படக்கூடிய போதனைகள், வீண் வார்த்தைகளினாலே தேவ ஜனங்களை கெடுத்து போடுகிற காரியங்கள் என்று பல காரியங்களை செய்யக்கூடிய கள்ள ஊழியர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவர்களை விட்டு உன்னை சுத்திகரித்துக் கொள் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்லது ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன செய்ய வேண்டும் என்பதிலும் ஆண்டவர் தெளிவான வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு தவறான உபதேசத்தை போதிக்கக்கூடிய அல்லது பின்பற்றக்கூடிய மனிதர்களை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும். நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அது எந்த அடிப்படையிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஒரு ஐக்கியத்தின் அடிப்படையில். ஆனால் அதே நேரத்தில் நமக்கு ஒரு பொறுப்பும் இருக்கிறது. அந்த பொறுப்பு தான் 22வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக எழுதப்பட்டிருக்கிறது. வாக்குவாதம் செய்கிறவர்களாக அல்ல, சண்டை போடுகிறவர்களாக அல்ல, நாம் தேவனுக்கு பிரியமான விதத்திலே கர்த்தருடைய வசனத்தை சாமர்த்தியமாக போதித்து அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பொதுவாக மற்றவர்களை திருத்துகிற வேலை என்பது கொஞ்சம் கடினமானது. கவனிக்கிறீங்களா? மற்றவர்களை திருத்துற வேலைங்கிறது ரொம்ப கடினமானது. ரட்சிக்கப்பட்ட குடும்பங்கள்ல கூட மனைவிமார் ஒருவேளை தவறுகள் செய்தால் கூட கணவன் இன்றைக்கு திருத்துவதில்லை. காரணம், ஏதாவது நாம் கோபத்துக்கு ஆளாகி விடுவோமோ அல்லது நம்மை பழி வாங்கி விடுவார்களோ என்றெல்லாம் ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தில் இருக்கிற கணவன்மாருக்கு இருக்கிறது. அதே போல மனைவிமாரும் கணவனை திருத்துகிறதிலே நேரடியாக எந்த காரியங்களையும் அவர்கள் சொல்வதில்லை. நீங்கள் செய்வது தவறு என்றோ, இது வேதத்தின்படி ஏற்புடையது அல்ல என்றோ சொல்லி திருத்தக்கூடிய இடத்தில் மனைவிமார் இருந்தாலும் அதை செய்வதில்லை. ரட்சிக்கப்பட்டிருக்கிற குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவி தங்களுக்கு தேவன் தந்திருக்கிற பிள்ளைகளை திருத்துவதிலும் கூட அக்கறையாக இருப்பதில்லை. அதே போலத்தான் சபையிலேயும் தேவனுக்கு பிரியமில்லாத பாதையில நடக்கிற சபை உறுப்பினர்களை கண்டிப்பதற்கு அல்லது நல்வழிப்படுத்துவதற்கு போதகர்களும் பயப்படுகிறார்கள். திருத்துகிற ஊழியத்தில் அது குடும்பமானாலும் அது சபையானாலும் ஒரே விதமாகத்தான் நடந்து கொள்கிறது. எல்லாருக்கும் என்ன அப்படின்னு கேட்டா, எதுக்குப்பா நமக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைமை இந்த நாட்கள் இருக்கு. ஒருவேளை முந்தின காலகட்டங்களில் எப்படி இருந்ததோ தெரியாது. ஆனாலும் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த திருத்துகிற வேலையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நீங்க விரும்பினாலும் சரி, விரும்பாட்டாலும் சரி, உங்க குடும்பத்தை நல்வழிப்படுத்த வேண்டிய பொறுப்பு ஒரு கணவன் மனைவி அல்லது பிள்ளைகளை நல்வழிப்படுத்த வேண்டிய பொறுப்பு ஒரு பெற்றோருக்கு இருக்கிறது. அதே போல ஒரு ஊழியன் சபையின் ஐக்கியத்துக்குள்ள இருக்கிறவர்களை நல்வழிப்படுத்த வேண்டியது அவனுடைய பொறுப்பாக இருக்கிறது. திருத்துதல் இல்லை என்றால் சபைகளும்
வழி தப்பி அது குப்பையில் விழுந்துவிடும் நிலைமைக்கு போய்விடும். ஆகவே ஒருவேளை நமக்கு பிடிக்காத ஒன்றாக இருந்தாலும் இது அவசியமானது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். கவனிங்கள், ஒருவேளை இன்றைக்கு தான் இந்த முதலாவது செய்தியை கேட்பீர்களானால் உங்களுக்கு கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சரியான நேர்த்தியான பாதைகளை காட்டருள்வாராக. கவனிங்கள், இப்போ எது உண்மை அப்படிங்கிற காரியத்துல 3 விதமான நிலைப்பாட்டுகளை எடுக்கலாம். ஒன்று எசென்ஷியல் ட்ரூத், அடுத்தது இம்பார்ட்டன்ட் ட்ரூத், அடுத்தது இன்ட்ரெஸ்டிங் ட்ரூத். நம்முடைய ரட்சிப்புக்கு, நம்முடைய பரிசுத்தமாகுதலுக்கு என்று அடிப்படையாக கொடுக்கப்பட்டிருக்கிற வேத உண்மைகள் இருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்றங்களும் திருத்தங்களும் செய்ய முடியாது. அதுல எந்த காம்ப்ரமைஸ் செய்ய முடியாது, பண்ண முடியாது. அப்படி யாராவது ஒருத்தர் போதிக்கிறார் அல்லது அப்படி ஒரு விசுவாசத்துல இருக்கிறாங்கன்னா அதுல கரெக்ஷன் அப்படிங்கிறது மஸ்ட், கண்டிப்பா அதை செஞ்சுதான். அடுத்தது சில இம்பார்ட்டன்ட் ட்ரூத் இருக்குது. நடைமுறை கிறிஸ்தவ வாழ்வுக்கு தேவையான சில அடிப்படையான முக்கியமான தேவைகள் இருக்கிறது, உபதேசங்கள் இருக்கிறது. அந்த உண்மைகளிலேயும் நாம் மாற்றங்களை கொண்டு வர முடியாது. அப்போ சபையின் வாழ்க்கையில் சில இடங்கள்ல இந்த இன்ட்ரெஸ்டிங் ட்ரூத் அப்படின்னு சொல்லும் போது நாட் எசென்சியல். வீட்டில் நடக்கிற ஒரு பிரேயர் அல்லது ஒரு திருமண வைபவம் அல்லது ஒரு இறுதி சடங்கு, இந்த மாதிரியான நேரத்தில் சில வித்தியாசங்கள், சில காரியங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னா அதுல நம்ம முக்கியமான எந்த காரியங்களையும் போய் அலட்டிக் கொள்ள வேண்டியது அவசியம் இல்லை. அப்போ உண்மையாகவே நாம் மற்றவர்களை நேசிக்கிறோம் என்றால், ஒரு கணவன் மனைவியை நேசிக்கிறாள் என்றால், மனைவி கணவனை நேசிக்கிறாள் என்றால், பெற்றோர் பிள்ளைகளை நேசிக்கிறார் என்றால், அவர்களை திருத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இல்லாவிட்டால் அது நம்மை பாதிக்கும். ஒருவேளை இன்றைக்கு எதுக்குப்பா வம்பு அப்படிங்கிற மாதிரி அப்படி நம்ம போயிட்டோம்னா நிச்சயமாக அது முழுவதுமாக ஆக்கிரமித்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், கொஞ்சம் புளித்தமா அது என்ன செய்யும், பிசைந்த மாவு அனைத்தையும் என்ன செய்யுமா, உப்பு பண்ணுமா. அப்போ சகல துர்க்குணங்களும் நம்மை விட்டு அகற்றப்படுவதற்கு, ஏற்ற விதத்திலே நம்மை சுத்திகரித்துக் கொள்வதற்கு நாம் அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சிலர் நினைப்பாங்க இது தேவையான ஒன்றா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா குறிப்பாக ஊழியங்களிலே, சபைகளிலே மற்றவர்களை திருத்தக்கூடிய போதனைகளை செய்வது அப்படியே கம்மியாயிடுச்சு. காரணம் என்னன்னா, எதுக்கு நமக்கு வம்பு? வாரத்துல ஒரு நாள் வர்றாங்க, ஒரு 2 மணி நேரம் ஆராதிக்கிறோம். அந்த நேரத்துல ஒரு சமாதானமான வார்த்தைகளை பேசி நாம் அப்படியே பிரிந்து போயிட்டா அவங்களுக்கும் தொந்தரவு இருக்காது, நமக்கும் ரிஸ்க் இருக்காது அப்படிங்கிற ஒரு மனநிலைமை இன்றைக்கு திருச்சபைக்குள்ள இருக்கு. ஆனா நல்ல கவனிங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து இந்த நாள் வரைக்கும் உங்களை திரும்பி பாருங்கள். உங்களை கண்டித்து திருத்திய அந்த காலங்கள் தான் சமாதானம் உள்ள காலங்களாக இருந்திருக்கும். ஒருவேளை நம்முடைய போக்கிலே நம்மை விட்டிருந்தால் இன்றைக்கு நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இல்லை. உங்களை குறித்து எனக்கு எப்படி தெரியாது, என்னுடைய வாழ்க்கை அப்படித்தான். சரி, முதல்ல ஏன் நம்ம மற்றவங்களை திருத்த மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு முதலாவது ஒரு காரணம், ஒரு 6 காரணம் இருக்குது. அதை சொல்லிட்டு தான் இன்றைக்கான செய்திக்குள்ள நான் கடந்து போறேன். முதலாவது காரணம் என்னன்னா, மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, நீங்கள் குற்றவாளிகளாக தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று என்ன செய்யாதீர்கள், தீர்க்காதீர்கள். இது ரொம்ப ஃபெமிலியரான வசனம். இன்றைக்கு அநேகர் மற்றவர்களை திருத்துவதற்கு தயங்குவதற்கு காரணம் என்னன்னா, ஒருவேளை நான் குற்றவாளியாக தீர்க்கப்பட்டு விடுவேனோ என்கிற ஒரு காரியம் தான். ஆனால் அந்த வேத வசனத்தை நீங்கள் கவனமாக வாசிப்பீர்களானால், தேவனுடைய ராஜ்யத்தில் நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும் என்கிற கேள்வியோடு தான் அந்த அதிகாரம் முழுவதும் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரம் எந்த அடிப்படையில் இருக்குது? தேவனுடைய ராஜ்யத்தில் நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும். இப்போ முதல் வசனத்தை மட்டும் வாசிட்டு விட்டுறக்கூடாது. 2வது வசனம் என்ன சொல்லுது? நீங்கள்
மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கு அளக்கப்படும். உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை. இந்த 5 வசனமும் சேர்ந்துதான் ஒரு டெக்ஸ்ட். அப்போ மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற தவறுகளை நான் திருத்தாமல் இருப்பதற்கு காரணம் என்னன்னா, எனக்குள்ள இருக்கிற மாய்மாலமான வாழ்க்கை. இயேசு சொன்னார், மாயக்காரனே. ஏன் நம்ம கண்டிக்கிறது இல்லை? சொல்லுங்க. கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், நம்ம தவறுகளை செய்யும் போது நாம ஏன் திருத்துவதற்கு பயப்படுகிறோம் என்றால், நமக்குள்ள இருக்கிற மாய்மாலமான வாழ்க்கை. ஏன்னா திருத்துகிறவர்கள் முதலாவது தங்கள் வாழ்வை திருத்த வேண்டும், தன்னுடைய வாழ்வை சுத்திகரித்துக் கொண்டு அதே நேரத்தில் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற அல்லது சகோதரனுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை என்ன செய்ய வேண்டும்? திருத்த வேண்டும். இப்ப இதை செய்வதற்கு நாம் மனதற்றவர்களா இருக்கிறதுனால நாம் என்ன செய்கிறோம் என்றால், அன்பு கூறுகிறேன் என்கிற பெயரில் நாம் அவர்களை அந்த குப்பையிலேயே விட்டுறோம். கவனியுங்கள், உண்மையாக நீங்கள் ஒரு மனிதனை நேசிப்பீர்களானால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கிற தவறுகளை நீங்கள் சுட்டி காட்ட வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று. அப்போ இந்த முதல் 5 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறபடி நம்ம இன்றைக்கு மற்றவர்களை திருத்தாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, என்ன காரணம் தான்? நமக்குள்ள இருக்கிற மாய்மாலமான வாழ்க்கை. நமக்கே தெரியுது. நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம பைபிள் படிக்கிறோம், சர்ச்சுக்கு போறோம், காணிக்க போடுறோம், கர்த்தருடைய பந்தியில் இருக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா மற்றவர்களை திருத்த வேண்டும் என்கிற காரியத்திலே நான் ஏன் அக்கறை உள்ளவனாக இல்லை என்றால், எனக்கே தெரியுது என்கிட்ட என்ன இருக்குது? உத்திரம் இருக்குது. என் கண்ணில் என்ன இருக்குது? உத்திரம் இருக்குது. கவனிங்கள், இன்னொன்று, நாம் மற்றவர்களை நியாயம் தீர்ப்பதற்காக அல்ல, மற்றவர்களுடைய தவறுகளை உணர்த்தி திருத்துவதற்கு நாம் வகை செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஏன்னா 6ஆம் வசனத்தில் இன்னொரு பகுதி எழுதியிருக்கிறது, பரிசுத்தமானதை என்ன செய்யாதீங்க? நாய்களுக்கு போடாதீர்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதீர்கள். இப்போ எது நாய் எது பன்றி என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ எதையோ ஒண்ணு நான் நாய் என்றோ பன்றி என்றோ கண்டுபிடிக்க வேண்டி இருக்குது. அதை கண்டுபிடிச்சு அதுக்கு முன்னால நான் நல்ல ஆலோசனைகளை போடாமல் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்போ இதுக்காகத்தான் 7ஆம் வசனத்தில் சொல்லியிருக்குது, கேளுங்கள் அப்பொழுது. அந்த கேளுங்கள் என்பது ஒரு ஆவிக்குரிய ஒரு பகுத்தறிவுக்காக ஆண்டவர் கேட்க சொல்லி அந்த வசனம் எழுதியிருக்கிறது. நான் மற்றவர்களை திருத்துகிற ஊழியத்திலே எப்படி செய்ய வேண்டும், அல்லது மற்றவர்கள் திருத்தப்படக்கூடிய அளவிற்கு சரியான நபர்கள் தானா, அவர்களுக்கு நான் ஆலோசனை சொல்லலாமா, அல்லது நாயை போல பன்றியை போல நபர்களா என்பதையெல்லாம் ஆண்டவரிடத்திலே ஞானத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அங்கே 7வது வசனம் 8வது வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் என்ன பண்ணிட்டோம்? அதை தனியா வெட்டி எடுத்துட்டு நம்ம அதை விட்டுட்டோம். ஆவிக்குரிய ஒரு பகுத்தறிவுக்காக ஆண்டவரிடத்தில் நாம் கேட்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளை, என்னுடைய சபை மக்கள், இவர்களை நான் திருத்துவதற்கு என்ன செய்யட்டும்? அவர்களை நேசிக்கிற அந்த நேசத்தின் அடிப்படையிலே நான் அவர்களுக்கு என்ன செய்ய தேவன் விரும்புகிறீர் என்பதை குறித்து நாம் ஒரு சரியான புரிந்து கொள்ளுதலோடு நம்மையும் சுத்திகரித்துக் கொண்டு மற்றவர்களையும் நல்வழிப்படுத்துகிற வேலையிலே கவனமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, இன்னைக்கு நம்ம ஏன் மற்றவங்களை திருத்துறது இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், நீ ரொம்ப யோக்கியமா அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து என்ன செஞ்சிருவாங்க? விரல் நீட்டிடுவாங்கிற பயம். அதுக்கு அங்கே ஏற்கனவே இருக்குது மாய்மாலமான வாழ்க்கை. இரண்டாவது, அந்த முதல் பாயிண்டோட தொடர்புடையதுதான். நம்மை தேவனுக்கு முன்பதாக சரிப்படுத்திக் கொண்டோமானால்
தேவனிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொண்டு, ஆண்டவரே, என்னுடைய கணவனை, என்னுடைய மனைவியை, என்னுடைய பிள்ளைகளை நான் எப்படி நடத்த வேண்டும் என்று ஞானம் தாரும் என்று கேட்டு நாம் அதை செய்ய வேண்டியது நம்முடைய கடமையாய் இருக்கிறது, நம்முடைய பொறுப்பாய் இருக்கிறது. அதை செய்ய வேண்டிய நேரத்தில் நீங்கள் செய்யாமல் விடுவீர்களானால் அதுவே நம்முடைய சமாதான குறைவுகளுக்கு காரணமாக அமைந்துவிடும். அடுத்தது மூன்றாவது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சோம்பேறித்தனம். பார்த்துக்கலாம் என்ன ஆயிட போகுது அப்படிங்கிறது. சோம்பேறித்தனமும் தள்ளி போடுதலும் மற்றவர்களை நாம் சந்தித்து நேரம் ஒதுக்காமல் இருப்பதும் நமக்கு ஒரு சங்கடத்தை கொண்டு வரும். சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம், கொஞ்சம் முன்னால பேசியிருக்கலாமோ. அப்போ இவ்வளவு நாள் நம்ம தள்ளிப்பட்ட காரியம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நெருக்கத்தை கொண்டு வந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்றோம். மற்றவர்களை கண்டித்து உணர்த்த வேண்டிய காரியங்களில் நாம் கால தாமதம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் காரணம் என்னன்னா, நமக்கு ஏதாவது ஒரு தாக்குதல் வந்துருமோ, நம்மளை ஏதாவது சொல்லிடுவாங்களோ, எதுக்கு வம்பு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், சபையில எல்லாம் முதல்ல வந்த உடனே என்ன கேட்பாங்கன்னா, ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களான்னு கேட்பாங்க. முதல் கேள்வி என்னது? ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? இரண்டாவது கேள்வி என்னன்னா, ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்களான்னு கேட்பாங்க. ஆனா இன்றைக்கு அந்த கேள்வியே இல்லை. ஏன்னா எதுக்கு வம்பு? நல்லா கவனிங்க. நீங்க அப்படி ஒதுங்கி போனீங்கன்னா ஒருவேளை உங்களுடைய வாழ்வை மாய்மாலமாக இருக்கிறது என்றுதான் அர்த்தம். தயவு செய்து உங்கள் வாழ்வை நீங்கள் சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். சபைக்குள்ளே, குடும்பத்துக்குள்ளே உங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. கர்த்தர் உங்களை நம்பி தந்த பிள்ளைகளை குறித்த ஒரு பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. அதை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாமல் நாம் கவனக்குறைவாக இருப்போமானால் பிறகு நம்ம கண்ணீர் வடிச்சுட்டு என்ன இருக்காது, ஒரு பிரயோஜனமே இருக்காது. அடுத்தது நாலாவது, ஏன் திருத்தாம நம்ம இருக்கிறோம்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற ஒரு நாள் எப்படி நம்முடைய கலாச்சாரத்துல நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி. என்ன பிரச்சனை? மற்றவருடைய குறைவுகளை நாம் என்ன செய்ய மாட்டோம், நேருக்கு நேர் சொல்ல மாட்டோம். அது நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் இருக்கிற பிரச்சனை. நமக்கு என்ன பிடிக்கும்னா, ஆள் இல்லாத நேரத்தில் புறம் பேசுறது. நேரில் சொன்னா நம்மளை அது பாதிக்கும் என்று நாம் பயந்து, நபர்கள் திருத்தப்பட வேண்டிய நபர்கள் இல்லாத நேரத்தில் நாம் பேசிக்கொண்டே இருப்போம். கணவன் இல்லாத நேரத்தில், மனைவி இல்லாத நேரத்தில், பிள்ளைகள் இல்லாத நேரத்தில் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். ஆனால் அப்படி அல்ல. அப்படி நம்ம செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன், மற்றவங்க செய்கிற தவறுகளை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாகிவிட்டோம் என்று அர்த்தம். அப்படி அல்ல. மற்றவர்களை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்ல, திருத்த வேண்டிய காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அல்ல, ஐந்தாவதாக, சில நேரத்தில் இதெல்லாம் நம்ம செய்யணுமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்லை. இதெல்லாம் என்னுடைய பொறுப்பு தானா? இதுவும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். முதல்ல சபையில யாராவது ஒரு அலட்சியமா இருந்தாங்க, தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, சத்தம் போடுவாங்க, திருத்தருக்கு முயற்சிப்பாங்க. முடிஞ்ச பிறகு, ஆராதனை முடிஞ்ச பிறகு அந்த சகோதரனையோ சகோதரியோ அந்த பிள்ளையோ பார்த்து, நீ இப்படி இருக்கக்கூடாது, இது தவறு என்று கண்டிப்பார்கள். அந்த கண்டிப்பு இருக்கிற வரைக்கும் ஒருவேளை தாய் தகப்பன் நேரடியாக பார்த்து திருத்தாவிட்டாலும் பிள்ளைகள் மற்றவர்களாலே திருத்தப்பட்டார்கள். அதனால ஒரு பக்தி கெடுத்த காரியங்கள் சபைக்குள்ள இருந்தது. அதே மாதிரிதான் குடும்பத்துக்குள்ள யாராவது ஒரு பிள்ளை தப்பு செய்ததுன்னா மாமனோ சித்தப்பாவோ பெரியப்பாவோ யாராவது ஒருத்தர் திருத்தருக்கு என்ன இருந்துச்சு, உரிமை இருந்துச்சு. ஆனா நீங்க அதெல்லாம் என்ன பண்ணிட்டோம் தெரியுமா, நீ யார் என் பிள்ளையை கேட்கறதுன்னு சொல்லிட்டோம். ஆசிரியர்களை திருத்த விடுவதில்லை, உறவினர்களை திருத்த விடுவதில்லை, நண்பர்களை திருத்த விடுவதில்லை. சபையில் இருக்கிற யாரும் நம்மை நெருங்கக்கூடாது என்று வேலை கிடைத்துக் கொண்டோம். யார் நம்மை திருத்துவது? யார் நம்மளை திருத்த முடியும்? சொல்ற புரியுதா? கடைசியாக ஏன் நம்ம திருத்த மாட்டேங்கிறோம்னா, நமக்கு தெய்வ பயம் இல்லை. என்ன இல்லை? தெய்வ பயம் இல்லை. உண்மையாகவே நீங்கள் ஆண்டவருக்கு பயப்படுகிற நபராக இருந்தால், கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற குடும்ப வாழ்க்கையை குறித்து நீங்கள் அக்கறையோடு இருப்பீர்கள். அதை காட்டிலும் உங்களுக்கு வேற எந்த வேலையும் கிடையாது. தெய்வ பயம் இல்லாததினாலே ஆண்டவர் எனக்கு எதற்காக இந்த குடும்ப வாழ்க்கையை தந்திருக்கிறார்,
ஆண்டவர் எதற்காக எனக்கு இந்த பிள்ளையை தந்திருக்கிறார், இவருக்கு நான் என்ன செய்ய வேண்டும், இவர்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற அந்த புரிதல் தெய்வ பயத்தின் அடிப்படையில் இருக்குமானால் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை குறித்த விஷயத்துல ஆண்டவருக்கு பயந்து நாம் சரியாக செய்திருப்போம். ஒருவேளை அதை நாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, ஏன்னா ஒரு நாள்ல நம்மகிட்ட கணக்கு கேட்பார். இப்ப அந்த கணக்கு கேட்பார் என்கிற பயம் நமக்கு இல்லாததுனால நாம் மனிதர்களுக்கு பயந்து மற்றவர்களை திருத்துகிற வேலைகளை நாம் செய்வதில்லை. நம்ம நாசுகா போறோம். ஒருவேளை அதை இந்த உலகம் அங்கீகரிப்பது போல இருக்கலாம், ஆனால் தேவன் அங்கீகரிக்க மாட்டார் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் திருத்துகிற வேலையை தேவன் தம்முடைய சபையில இருக்கிற தம்முடைய ஜனங்களுக்கு எல்லா காலத்திலும் செய்கிறார். நீங்கள் காலையில் வேதத்தை வாசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பைபிளை படிக்கும் போது எதுக்காக படிக்கிறோம்? நான் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்று என்னை திருத்துவதற்கு. சபைக்கு வருகிறோம், சபையில பிரசங்கம் எதற்கு? நான் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று என்னை திருத்துவதற்கு. என் வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வருகிறது, எதுக்காக? என்னை திருத்துவதற்காக. அப்போ ஆண்டவர் சமூகத்துல நீங்க எங்க போனாலும், நீங்க தனியா போனாலும் சரி, குடும்பமா போனாலும் சரி, அல்லது சபையில வந்தாலும் சரி, நீங்க உங்க வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா சூழல்களும் நம்மை திருத்துவதற்காகத்தான். அவர் நம்மை சிக்ஷிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது அல்லவா? சிக்ஷிக்கிறதுனா என்ன? திருத்துறது தானே. அப்போ நாம் பைபிள் வாசிக்கும் போது, வேதத்தை தியானிக்கும் போது, ஜெபிக்கும் போது, அல்லது சபையின் ஐக்கியத்தில் கலந்து கொள்ளும் போது, எல்லா தருணங்களிலும் ஆண்டவர் நம்மை திருத்திக் கொண்டுதான் இருக்கிறார். அப்போ ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் நான் உன்னை நேசிக்கிற மகனே, நான் உன்னை நேசிக்கிற மகளேன்னு சொல்லிட்டு என்னை இஷ்டத்துக்கு விடுறதில்லை. நம்மளை நேசிக்கிறேன்னு சொன்னா அவர் நம்மை சிக்ஷிக்கிறார். அவர் நம்ம என்ன செய்கிறாரு? திருத்துகிறார். எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிக்ஷித்து நாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுவது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். கவனிங்கள். அவ எந்த மனுஷனிடத்தில் அவர் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் திருத்துகிறார், திருத்தி தன்னோடு சேர்த்துக் கொள்ள விரும்புகிறார். எந்த மகனோ எந்த மகளோ யாரா இருந்தாலும் சரி, நீங்க படிச்சிருந்தாலும் சரி, படிக்கலனாலும் சரி, அந்த சிக்ஷையின் நேரத்தில், திருத்துகிற நேரத்தில் என்ன செய்யக்கூடாது? 5ஆம் வசனத்தில் இருக்குது, என் மகனே கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது என்ன செய்யாத? சோர்ந்து போகாத. அப்போ எல்லா காலங்களிலும் நம்மை திருத்துகிற தேவன் தான். அப்படி திருத்துகிற தேவனை தான் இன்னைக்கு இருக்கிற சபை என்னவா மாறிடுச்சுன்னா, நான் சொன்ன ஏற்கனவே துவக்கத்தில் சொன்ன மாதிரி, எதுக்கு வம்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைமைக்கு போய்விட்டது. அது ஆபத்தானது. இன்னைக்கு அதைத்தான் இன்னைக்கு சமுதாயத்திலே நாம் பார்க்கிறோம். சீரழிவான காரியங்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நடக்கிறதற்கு காரணம் என்ன? சபையின் ஐக்கியத்திலே நாம் இருந்தும் நம்முடைய குடும்பங்கள் ஒரு தேவனுடைய பாதுகாப்பை அனுபவிக்க முடியாதபடிக்கு நாம் சத்துருவின் மஞ்சளில் வீழ்த்தப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் என்ன? நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, மற்றவங்க நம்மளை திருத்தக்கூடியாதுங்கிற ஒரு மனநிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். ஆனா சபை அப்படி இருக்க முடியாது. சபைக்கு உள்ள இருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. நீங்கள் கணவன்மார் உங்களுடைய மனைவிக்கு பயந்து அவர்களை திருத்தாமல் விட்டு விடாதீர்கள். மனைவிமார் உங்கள் கணவன்மாரை திருத்தாமல் விட்டு விடாதீர்கள். பெற்றோர் உங்கள் பிள்ளைகளை திருத்தாமல் விட்டு விடாதீர்கள். உண்மையாகவே நீங்கள் அவர்களை நேசிக்கிறீர்கள் என்றால், நீங்க சமைச்சு கொடுக்கிறதோ, நீங்க டிரெஸ் எடுத்து கொடுக்கிறதோ அல்ல, அவர்களை திருத்தி நல்வழிப்படுத்துவதுதான் ஆரோக்கியமானது. அதாவது ஆரோக்கியமானது. சரி, இப்போ இதெல்லாம் நான் எதுக்கு சொன்னேன்னா, இப்படி எல்லாம் நமக்கு பிராக்டிக்கலா இந்த மாதிரி பிரச்சனைகள். ஆனா இந்த வேத பகுதிக்குள்ள இருக்கிற திருத்தம் செய்கிற காரியம் என்பது எல்லாருக்குமானது அல்ல.
முதல்ல நான் இப்ப இவ்வளவு நேரம் சொன்னது ஒரு 6 பாயிண்ட் நான் சொன்னது கணவன், மனைவி, சபை மக்கள், ஊழியர் எல்லாருக்கும் பொருந்தக்கூடியது. அது செய்ய வேண்டியதாக நம்ம செய்யாம சாக்குப்போக்களை வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்க 2ஆம் அதிகாரத்திலே, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே ஒரு தேவனுடைய பிள்ளை திருத்தம் செய்கிற ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமானால் முதலாவது தன்னை அவன் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். தன்னுடைய வாழ்க்கையிலே பாவத்தை விட்டு ஓட வேண்டும். தன்னுடைய வாழ்க்கையிலே தேவ பக்திக்கு ஏதுவான காரியங்களை அவன் செய்ய வேண்டும். 3 காரியம். ஒன்று, நான் என்ன செய்யணும்? என்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். எவைகளை விட்டு? ஆரோக்கியமான உபதேசத்திற்கு மாறான மனிதர்களை விட்டு நான் என்ன செய்யணும்? சுத்திகரித்துக் கொள்ளணும். 2வது, இளம் வயதிற்குரிய ஒரு துடிப்பு, அந்த அடிப்படையிலே நான் சண்டை போடுவதற்கு அந்த மாதிரி காரியத்தில் நான் போயிடக்கூடாது. என்னுடைய கவனம் எப்படியாவது கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற அந்த காரியம் இருந்தால் அவர்கள் கடுமையான உபதேச பிரச்சனைகளில் இருக்கிறவர்களுக்கு, பாவத்தின் பிடியிலே சிக்குண்டவர்களுக்கு திருத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள். எதுக்கு கடமைப்பட்டிருக்கிறாங்க? திருத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள். அப்போ இது எல்லாருக்குமானதல்ல, எல்லா சூழலுக்கும் அல்ல. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய அந்திம காலத்தில், தன்னுடைய மரணம் நடந்த பின்பு, ஒருவேளை தேவனுடைய சபையில தீமோத்தேயு எப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு இருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய மனதிலே கொண்டவனாக அவன் எழுதுகிறான். கவனிங்கள், இந்த வார்த்தை ரொம்ப கவனிக்கணும். ஏன்னா 3ஆம் அதிகாரத்தில் அவன் எழுதும் போது தீர்க்க தரிசனமான சில காரியங்களை சொல்றான். என்ன தீர்க்க தரிசனம்? இந்த கடைசி நாட்களிலே கொடிய சுபாவம் உள்ள மனிதர்கள் எழும்புவார்கள், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாக இருப்பார்கள், தற்பிரியராக, பணப்பிரியராக, வீம்புக்காரராக, அகந்தை உள்ளவர்களாக, தூஷிக்கிறவர்களாக, தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாக, நன்றியறிதல் இல்லாதவர்களாக, சுபாவம் அன்பில்லாதவர்களாக, பரிசுத்தம், இப்படியெல்லாம் இருக்கிற மனுஷர்களுக்கு மத்தியிலே தான் தீமோத்தேயுவை நீ வாழ வேண்டி இருக்கிறது. நீ வாழ்ந்தால் மாத்திரம் போதாது, இவைகளை விட்டு உன்னை சுத்திகரித்துக் கொண்டு நீ சண்டை போடாம, வாக்குவாதம் பண்ணாம, ஆனா அதே நேரத்தில் மற்றவர்களை திருத்துகிற வேலையிலையும் நீ அக்கறை உள்ளவனாக இருக்க வேண்டும். இது மிகவும் பொறுப்புள்ள ஒரு காரியம். பாருங்கள் எப்படி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் மற்றவர்கள் என்னை கை சூண்டி விடுவதற்கு இடமில்லாதபடிக்கு என்னை நான் சுத்திகரித்துக் கொண்டு நான் மற்றவர்களை திருத்துவதற்கு ஒரு பொறுப்புள்ளவனாக இருக்கிறேனோ, அதே போல இங்கே ஒரு கர்த்தருடைய ஊழியன், ஒரு தேவனுடைய பிள்ளை கடைசி நாட்களில் கொடிய சுபாவம் உள்ள மனிதர்கள் வாழுகிற இந்த காலத்தில் நாம் மற்றவர்களை திருத்துவதற்கு பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறோம் என்று எழுதப்பட்டது. யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, பிரதர் நம்ம எதுக்கு தேவையில்லாம நம்ம பேரை கெடுத்துக்கிட்டு அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா, உண்மைதான், பேர் கெடுக்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனா இப்ப ஆண்டவருக்கு பயப்படுறதா மனுஷனுக்கு பயப்படுறதா? சொல்லுங்க. ஆண்டவருக்கு பயப்படணுமா மனுஷனுக்கு பயப்படணும்? அதுலதான் நம்ம கவனமா இருக்கணும். பாருங்க, அப்போ உண்மையாகவே நீங்கள் தேவனை நேசிப்பீர்களானா, உண்மையாகவே நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிறீர்களானா, உங்கள் குடும்பத்துக்குள்ள உங்கள் சக மனிதர்களை நீங்கள் சரியான பாதைக்கினராக திருத்துவதற்கு நீங்கள் அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்படி நான் சொல்லும் போது அப்ப சண்டை போடலாம் இல்ல, இங்க என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு சில ஆலோசனைகள் இருக்கு. முதல்ல ஞானமா செய்யணும். எப்படி செய்யணும்? ஞானமா செய்யணும். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து 3ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை. இராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்சங்களையும் கவனியாத படிக்கும் நீ சிலருக்கு என்ன செய்ய
கட்டளையிடு. ஐயா, நீங்கள் விவாதங்களில் ஈடுபடுவதற்கு இங்கே சொல்லவில்லை. சில நேரத்தில் நீங்க கட்டளையிடணும். என்ன செய்யணும்? திருத்துதல் என்பது எப்படி செய்யணும்? இந்த இடத்துல ஒரு ஆப்ஷனல் இல்லை. நான் சொல்லிட்டு பார்த்து திருந்தி அப்படி இல்லை. திருந்து, இதுதான் உண்மை, இதுதான் சரி, இது தவறு, இதை அறுதியிட்டு சொல்லுகிறதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆர்கியூமெண்ட் பண்ண சொல்லல, என்ன செய்ய சொல்லல. ஆமா, அவங்க கிட்ட போய் ஆமா. ஏன்னா அங்க 6ஆம் வசனத்தில் இப்படி எழுதி இருக்குது, இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். நீங்க அங்க போய் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய விசுவாசத்தையும் நீங்கள் கேள்விக்குறியாக்க வேண்டியது இருக்கும். 7ஆம் வசனத்துல தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாதிருந்தும் நியாயப்பிரமாண போதகராக இருக்க விரும்புகிறார்கள். என்ன ஆர்கியூமெண்ட் பண்றாங்க? தன்னை ஒரு நியாயவானாக காண்பித்துக் கொள்வது. இப்ப யோசிச்சு பாருங்களேன், ரொம்ப கேஷுவலா பார்த்தா ஒரு குடிப்பழக்கம் இருக்கிற நபர்கிட்ட போய் நீங்க சொல்லுவீங்கன்னா, நீங்க ஆர்கியூமெண்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? அவன் சொல்லிடுவான், ஆளுக்கு தான் உடம்புக்கு நல்லது, டாக்டரே குடிக்க சொல்றாரு. அவன் கேட்டுட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்களும் குடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆனா நீங்க போனது புத்தி பத்தி சொல்றீங்க. இப்போ இந்த மாதிரி நேரத்துல அங்க வாக்குவாதம் பண்ணுவதற்கும் ஆர்கியூமெண்ட் பண்றதுக்கும் அல்ல, அறுதிட்டு சொல்ல வேண்டும். இதை செய்யாத, இது தவறு. அப்ப இது எனக்கு தெரிஞ்சிருக்கணும் தானே. அதனாலதான் வேதம் சொல்லி இருக்குது, இது எல்லாருக்கும் பொருந்தாது. தங்களை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக தேவனுக்கு பிரியமாக வாழுகிற அந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு நீ சொல்லு. ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன பண்ணக்கூடாது? சண்டை போடக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? சண்டை போடக்கூடாது. அந்த போர்ஷன்ல, நமக்கான பைபிள் போர்ஷன்ல என்ன எழுதினா, ஊழியக்காரங்க எப்படி இருக்கக்கூடாதா? சண்டை பண்ணுகிறவனாயிராமல். அடுத்து என்ன பண்ணணுமா? சாந்தம் உள்ளவனாக. இந்த சாந்தம் உள்ளவனாக என்பதற்கு பவுல் பயன்படுத்துகிற வார்த்தை என்ன அடிப்படையில் இருக்குதுன்னா, தெசலோனிக்க பட்டணத்தின் சபைக்கு அவர் நிருபத்தை எழுதும் போது தன்னை அவர் எப்படி காண்பிக்கிறார்னா, ஒரு தாயை போல காண்பிக்கிறார். அதான் சாந்த குணம். 1 தெசலோனிக்க 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோ, பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுவது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையா இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாய் இருந்தோம். ஆமா, இங்கே தெசலோனிக்க பட்டணத்தின் சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்யும்போது சொல்லும்போது சொல்றாரு, நான் ஒரு தாயை போல பட்சமாய் நடந்து கொண்டேன். அங்க பட்சம்னு போட்டிருக்குது, இங்க சாந்தம்னு போட்டிருக்கு. ரெண்டுமே ரூட் வேர்டு ஒண்ணுதான், பட்சமாக. அப்போ திருத்துகிற ஒரு இடத்துல சண்டை போடக்கூடாது, ஞானமா செய்யணும். எதை செய்யணுங்கிறதுல அறுதிட்டு நமக்கு சொல்றதுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே நேரத்துல நம்முடைய அந்த பொறுப்பை உணர்ந்தவர்களாக இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் தன்னை சொல்றான் அல்லவா, நான் பட்சமாய் நடந்து கொண்டேன். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நான் உங்கள் மேல் வாஞ்சையா இருந்து நான் உங்களுக்கு சுவிசேஷத்தை கொடுத்தேன். அப்போ இன்னைக்கு மற்றவர்களுடைய வாழ்க்கையில நீங்க சுவிசேஷம் அறிவிக்க போறீங்க அல்லது ஒரு ஆலோசனை சொல்றீங்க அப்படின்னா, அந்த இடத்துல நீங்க எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. அதுக்கு தகுந்தாற் போல நாம் காணப்பட வேண்டியது அவசியம். இது ஒரு சவாலான காரியம் தான், ஆனால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். இன்றைக்கு நாம் ஏன் கல்லறியப்படுகிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி இடத்துல உட்கார்ந்துட்டு கல்லறியப்படாம இருந்தாதான் ஆச்சரியம். இந்த மாதிரி இடத்துல உட்கார்ந்துட்டு கல்லறியப்படாம இருந்தாதான் ஆச்சரியம். வீட்டுல நீங்க ஏதாவது சொல்லிட்டு இருந்தீங்க வச்சுங்களேன், எப்ப பாரு சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க, போமா வேலையை பாரு. ஆனா அப்படிப்பட்ட நபர்கள் தங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பின் அடிப்படையிலே தான் இந்த காரியங்களை செய்கிறார்கள் என்பதை குறித்து அநேக நேரங்களில் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் கவனிப்பதில்லை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்க அடுத்தாப்புல அங்க என்ன எழுதியிருக்குன்னா, சாந்த குணம் உள்ளவனாய், போதக சமர்த்தனாய், தீமையை சகிக்கிறவனாய் இருக்க வேண்டும். என்ன போதக சமர்த்தனா? என்ன போதக சமர்த்தனா? திருத்துவது என்பது வேத வசனத்தின் அடிப்படையில் தான். திருத்துவது எந்த அடிப்படையில் தான்? வேத வசனத்தின் அடிப்படையில் தான்.
சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இப்படி நினைக்கிறேன் பிரதர், நான் இப்படி நினைக்கிறேன் சிஸ்டர். நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது பிரச்சனையே கிடையாது. வேதம் என்ன சொல்லுகிறது என்பதுதான் நமக்கான பதில். நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? ஒரு விஷயத்தை குறிச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான அபிப்பிராயங்கள் இருக்கும். எல்லாருக்கும் என்ன இருக்கும்? ஒவ்வொரு விதமான அபிப்பிராயம் இருக்கும். இப்போ ஒவ்வொருத்தருடைய அபிப்பிராயத்திற்கும் ஏற்றாற் போல நாம் நடக்க ஆரம்பித்தால் எது சரி? சொல்லுங்க, எது சரியா இருக்கும்? இப்ப நம்மளெல்லாம் ஹெல்மெட் போட சொல்லியிருக்கிறாங்க. அது யாருக்காக போட சொல்லியிருக்காங்க? நமக்காக தான் போட சொல்றாங்க. ஆனா நம்ம அதுக்கு என்னெல்லாம் தவிர்ப்பதற்கு என்னெல்லாம் காரணம் சொல்லுவோம்? எங்க முடியெல்லாம் தொட்டுக்கு, என்ன ஹெல்மெட் போடலன்னா கொட்டலையா? இல்லையா? அதாவது இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்கிறது. அதை போட்டா எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு வண்டி ஓட்ட முடியல, காது கேட்கல, இப்படி எல்லா ஒப்பீனியன் எல்லாம் சொல்லலாம். ஆனா நமக்காக அட்வைஸ் பண்ற இடத்துல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சட்டம் சொல்லுது. அப்போ திருத்துகிற வேலையில இருக்கிற நபர்கள் எனக்கு நிறைய ஒப்பீனியன் இருக்கலாம். நான் தான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், ஒருவேளை என் கையில ஆண்டவர் பரலோகத்துக்கு போறதான பாச கொடுத்துட்டு தம்பி நீ டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருன்னு சொன்னா, நான் சர்ச்சுக்கு வர்ற ஆட்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன செஞ்சிடலாம்? அப்படியே கொடுத்துடலாம். அது ஏதோ ஒரு விளையாட்டுக்கு போற டிக்கெட் மாதிரி நீங்க என்ன செஞ்சுக்கலாம், போய் வச்சுக்கலாம். இது அப்படி இல்லையே. அப்போ நான் சாந்தமாக தேவனுக்கு பயந்தவனாக கர்த்தருடைய வசனத்தின் அடிப்படையிலேயே இது சரியா இது தவறா? அப்போ உங்களை ஒருவர் திருத்துவதற்கு நினைக்கிறார்கள் என்றால் அதுக்கு பின்னால அந்த நபர் தன்னை தகுதிப்படுத்திக் கொண்டவராகத்தான் உங்களிடத்திலே வருகிறார். அப்படி வந்து உங்க மேல அன்போடு கூட சொல்லும் போது நீங்கள் அதற்கு உடன்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? உடன்படுகிறவர்களா. நீ என்ன சொல்ற, நான் என்ன கேட்கறதுன்னா, நஷ்டம் யாருக்கு? தீமோத்தேயுக்கா? நஷ்டம் யாருக்கு? பவுலுக்கா? இல்ல. அப்போ விசுவாச சேதாரம் உனக்குள்ளே வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு ஊழியன் தன்மேல் இருக்கிற பொறுப்பின் அடிப்படையிலே தன்னை சுத்தவனாக காத்துக்கொண்டு தன்னை தேவனுக்கு உண்பதாக சரியான விதத்தில் சுத்திகரித்துக் கொண்டு அந்த அடிப்படையில பொறுப்பின் அடிப்படையில தான் உங்ககிட்ட வந்து பேசுறான். அப்படி பேசும்போது பேசுகிற காரியங்களை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்பதுதான் முக்கியம். வேதம் என்ன சொல்கிறது என்பதுதான் முக்கியம். இது ரொம்ப முக்கியம். பாருங்களேன், இன்னைக்கு பிள்ளைகளை வளர்ப்பதை குறித்து பலவிதமான கருத்துக்கள், போதனைகள் இருக்குது. நீங்க நெட்ல போனீங்கன்னா பிள்ளைகளை வளர்ப்பதற்கான வழிகள்னு கேட்டீங்கன்னா அப்புறம் ஆயுசு நாட்கள்ல வேற செய்தியே கேட்க முடியாது. எதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கணும். அவ்வளவு ஸ்டஃப் இருக்குது. தமிழ்ல இருக்குது, இங்கிலீஷ்ல இருக்குது, அவன் போட்டு தள்ளிட்டே இருப்பான். நீங்க எல்லாத்தையும் படிச்சீங்கன்னா பிள்ளைய வளர்க்க முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்கள் சொல்லுவான். நம்ம ஊர்ல இருக்கிற டாக்டர்கள் ஒரு கருத்து சொல்லுவாங்க, நம்ம ஊர்ல இருக்கிற இன்ஃபுளுயன்சர் ஒரு கருத்து சொல்லுவாங்க. இதெல்லாம் உங்க பிள்ளைங்களுக்கு கொண்டு போய் திணிச்சீங்கன்னா பிள்ளையா இருக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில எது நமக்கு தீர்வை கொடுக்க வேண்டும் என்றால் வேத வசனம். எது தீர்வு கொடுக்கணும்? ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை குறித்து வேதம் என்ன சொல்கிறது, ஆண்டவர் என்ன என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் இதே வேத பகுதிக்குள்ளதான் வேதாகமம் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 16ஆம் வசனத்துல வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியைகளையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ள விழா இருக்கிறது. அப்ப வேத வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணமே நம்மை திருத்தி தேவனுக்கு முன்பதாக மெச்சூர்ட் இன் கிரைஸ்ட் அப்படின்னு தான் இருக்கு. ஆனா நம்ம தான் என்ன பண்ணிட்டோம்னா வாக்குத்தத்தங்களுக்காக மட்டும் பைபிளை படிக்க ஆரம்பிச்சிட்டோம். வாக்குத்தத்தங்கள் நல்லதுதான், ஆனால் அது மாத்திரமே எனக்கு போதாது. நீங்க உங்க பிள்ளை மேல தலையில கை வச்சு தலையெல்லாம் நல்லா கோதி விடுறீங்க, சாப்பிட்டியம்மான்னு கேக்குறீங்க, இது நல்லதுதான். ஆனா நீங்க எல்லா நேரத்திலையும் இப்படியே தலையில கை வச்சு கோதி விட்டு இருந்தீங்கன்னா அது சரியா இருக்காது.
ஒரு பேரண்டிங் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய பொறுப்புகள் இருக்கிறது. இன்னைக்கு ஏன் நம்முடைய பிள்ளைகளை நம்ம திருத்த முடியறது இல்ல? சொல்லுங்க, ஏன் திருத்த முடியறது இல்ல? இப்ப இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழல்ல பிள்ளைங்கிட்ட போய் செல்போன் பார்க்காத அப்படின்னு ஏதாவது ஒரு பேரண்ட் சொன்னா என்ன சொல்லுங்க? முதல்ல நீ பார்க்காம இருக்கியா? உனக்கே 24 மணி நேரம் அதான் பேசிட்டு இருக்க, என்கிட்ட சொல்ல வந்துட்ட. இப்ப யார் திருத்த வேண்டி இருக்குது? நான் திருத்த வேண்டியிருக்கு. இப்ப இந்த பொறுப்பை நான் உணர்ந்தவனாக இருந்தால் நான் திருந்துவதற்கு அக்கறை உள்ளவனாக இருப்பேன். எனக்கு இப்போ பிரசங்கம் பண்ற எனக்கும் அது டெம்ப்டேஷன் தான், எனக்கும் பிரச்சனை தான். அப்ப நான் பார்த்தேன், வீட்டுல போனா வைஃபை இருக்குது, அது அன்லிமிட்டெட், என்ன பண்ணலாம்? இப்போ வெளியில போனா செல்போனை நான் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரீசார்ஜ் பண்ணி வச்சிருக்கேன். வெளியில வந்தா இன்டர்நெட்ல நான் வந்து அதிகமா யூஸ் பண்ண முடியாதபடிக்கு வீட்டுல இருந்தா மட்டும் செல்போன்ல நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. எதுக்காக சொல்றேன்னா, இது எல்லாருக்குமான ஒரு பிரச்சனை தான். இது யாரோ ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மாத்திரமே உரியதல்ல. என்னை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டிய தேவை எனக்கு இருக்கிறது. இப்ப மற்றவங்க நீ சீக்கிரமா தூங்கு அப்படின்னு நான் சொல்லணும்னா நான் என்ன பண்ணணும்? இப்ப சின்ன சின்ன விஷயமா இருந்தா கூட என்னை ஒழுங்குபடுத்த வேண்டியிருக்குது. அதுல வேதம் என்ன சொல்லுகிறது என்பதுதான் இறுதியானது, உறுதியானது. பிள்ளைகளை வளர்க்கிறதுல, பிள்ளைகளை குறித்த விஷயத்துல ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? ஒரு பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிக்குத்தானே பிள்ளைகளை எதுக்கு தந்திருக்கிறார்? ஒரு பக்தியுள்ள சந்ததி. அப்போ ஒரு ரட்சிக்கப்பட்டிருக்கிற கணவன், ரட்சிக்கப்பட்டிருக்கிற மனைவி, இவர்களுக்கு தேவன் தந்திருக்கிற கற்பத்தின் கனி, இவர்களை ஒரு தேவ பக்தியுள்ள சந்ததியாக வளர்ப்பதற்காகத்தான் கர்த்தர் நம்முடைய கரங்களிலே பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். அப்படின்னா தேவ பக்தியுள்ள சந்ததினா என்ன? தேவ பக்தி என்பதை ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவதற்கு தூண்டும் என்னை. என்னுடைய சுபாவம் கிறிஸ்துவின் சுபாவத்திற்கு உரியவனாக என்னை மாற்றும். இப்போ இந்த உலகம் தருகிற கல்வி, உலகம் தருகிற ஆசீர்வாதம், உலகம் தருகிற ஆஸ்தி, இவைகள் எல்லாம் என்ன கரெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா நான் தேவ பக்தியுள்ள பிள்ளைகளாகத்தான் என் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்கிறேன். ஆகவே உலகம் என்ன கற்றுக் கொடுக்கிறது என்பதின் அடிப்படையில் அல்ல, வேதம் என்ன கற்றுக் கொடுக்கிறது என்பதின் அடிப்படையிலேயே நான் செயல்படுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். பெற்றோரே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையிலே நீங்கள் தீர்மானங்களை எடுக்கிறீர்களா? தேவ சித்தம் செய்வதற்கு உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பயிற்றுவித்திருக்கிறீர்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு தேவனை குறித்த அறிவு இருக்கிறதா? அந்த அறிவிலே அவர்கள் வளருகிறார்களா? நம்முடைய வாழ்க்கையில ஒரு நோக்கம் வைக்கப்பட்டிருக்குதுங்க. இங்க இருக்கிற எல்லா பொருளுக்கும் ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு பர்பஸ் இருக்குது. அதே மாதிரிதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்கிறார், ஆண்டவர் என்னை பரிசுத்தமாக்குகிறார், ஆண்டவர் என்னை பராமரிக்கிறார், ஆண்டவர் எல்லா விதத்திலும் எனக்கு காவல் செய்கிறார். ஆனால் அந்த தேவ நோக்கத்தை நான் மறந்துவிட்டு நானாகவே என்னுடைய வழிகளை அமைத்துக் கொள்வேன். ஆனால் அது மிகவும் ஆபத்து, அருமையானவர்களே, மிகவும் ஆபத்து. காலங்கள் கடந்து போவதென்றால் பின்பு நாம் நம்மை திருத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கவே இருக்காது. அப்போ இந்த இடத்துல சாந்தம் உள்ளவனாக, போதக சமர்த்தனாக, தீமையை சகிக்கிறவனாக. இதுல இன்னொரு கவனிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, இந்த திருத்துதல்ல என்னமா இருக்குன்னா, ஒரு நல்ல குதிரைய, அதாவது ஒரு காட்டுல இருந்து பிடிச்சிட்டு வந்த ஒரு குதிரைன்னு வச்சிருக்கீங்க, அதை திருத்தி தன்னுடைய கரங்களில் பக்குவமான ஓட்டத்துக்கு அதை பக்குவப்படுத்துகிற ஒரு வேலையை செய்வதாகத்தான் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. தீமோத்தேயுடைய வேலை என்ன? அவனுடைய கரங்களில் கிடைக்கிற ஒரு அடங்காத குதிரையை அடக்கி
அதை மனிதர்களுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு குதிரையாக மாற்றுவது. அப்போ இது ஒரு ஈஸியான வேலை இல்லை. உங்கள் கணவன் நீங்க திருமணத்தில் இணைக்கப்படும் போது என்ன சொன்னீங்க? ஆண்டவர் இந்த குடும்ப வாழ்க்கையை தந்திருக்கிறார் சொன்னீங்களா? அப்படித்தானே நீங்க ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கும் போது சொன்னீங்க, கர்த்தர் எனக்கு ஒரு ஏற்ற துணையை தந்திருக்கிறார். அப்போ அந்த ஏற்ற துணையை நான் சரியான விதத்தில் நேசிப்பேன். ஆனால் வேத வசனம் போதிக்கிறபடி அதை திருத்துகிற பொறுப்பு எனக்கு இருக்கிறது. அது ஒருவேளை அடங்காத குதிரையா இருந்தாலும் அடக்க வேண்டிய பொறுப்பு ஒரு கணவனுக்கு ஒரு மனைவிக்கு இருக்கிறது. யோசிச்சு பாருங்களேன், நமக்கு வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற குடும்ப வாழ்க்கையில அழகான 2 நபர்கள் நான் அடிக்கடி யோசிச்சு பார்ப்பேன். இன்னைக்கு காலையில கூட ஜெபம் பண்ணும்போது அதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஒருவன் தேவனுக்கு பயப்படும் வழியில நடந்த ஈசாக். அவங்க அப்பா ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு நடக்கிற மனுஷன். ஆனா அவனுக்கு வாழ்க்கை துணையாக கிடைத்த ரெபேக்காள் அதற்கு நேர் எதிர்ப்பதம். லாபான் கூட வாழ்ந்தவன். லாபானுக்கு தெய்வ பயமே கிடையாது. அப்ப ரெபேக்காளுக்கு என்ன இருந்திருக்கும்? ஆனா ஆண்டவரை இவங்களை திருமணத்தில் இணைச்சு வச்சிருக்கிறார். ஈசாக்கும் ரெபேக்காளும் நம்ம சொல்றோம் ரொம்ப பெர்ஃபெக்டான மேட்ச். எப்படின்னு எனக்கு புரியுறதே இல்லை. ஒருவேளை நல்ல ஒரே ஹைட்ல இருந்தாங்களான்னு தெரியல, ஒரே கலரா இருந்தாங்களான்னு தெரியல. ஆனா இந்த ஈசாக்கும் ரெபேக்காலும் வளர்ந்த விதம் வித்தியாசமானது. உண்மைதானே? இவன் வாழ்ந்தது என்ன? இவன் வாழ்ந்ததெல்லாம் ஆண்டவர் சொன்னா இவர் போவார், அப்பா செய்வார், இல்ல செய்ய மாட்டார். ஆனா ரெபேக்காளுக்கு அப்படி கிடையாது. அவன் என்ன வேணும்னு செய்யலாம். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமலேயே தண்ணி இறைச்சி ஊத்தினாலும் ஊத்துவாங்க. அவள் தேவ ஆவியானவர் நடத்துகிறாரா என்பதெல்லாம் அங்கே ஒன்றும் தெரியாது. ஆனால் குடும்ப வாழ்க்கையில இணைக்கப்பட்ட பிறகு அவர்கள் ஒருவரை ஒருவர் திருத்தினால் மட்டும்தான் இந்த ஆபிரகாமின் சந்ததியிலே வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் வர முடியும். இப்போ ஈசாக்குக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ரெபேக்காளை திருத்தணும். திருத்தினானா இல்லையான்னு தெரியல. பரலோகத்தில் போய் அவங்கள பார்த்தா அதெல்லாம் கேட்கணும். என்னையா பண்ண நீ சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல. எங்களுடைய வாழ்க்கை தனியை நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம்? திருத்திருக்கோம். சிலர் யோசிக்கிறாங்க, இவர் சொல்றதெல்லாம் கேட்டா நீங்க மத்தியானம் சோறு கிடைக்குமான்னு தெரியலையா? நல்ல கவனிங்க. ஒரு ஒரு குடும்பத்துக்கு உள்ள நம்முடைய பொறுப்புகளை குறித்து எழுதியிருக்கிறது. அது மட்டும் இல்லை, பாருங்களேன். அடுத்தது 25வது வசனத்துல எதிர் பேசுகிறவர்கள், அதாவது நீங்க யார திருத்துறீங்களோ அவங்க சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாக. ஐயா, நீங்கள் உங்களுடைய திருத்த வேண்டிய நபரிடத்தில் பேசுகிற காரியங்கள் என்ன மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும்? நம்ம ரொம்ப நேரம் சொல்லிட்டே இருக்கிறாங்க, சரி வேண்டாம் போய் எதுக்கு இங்க சண்டை போட்டு அப்படின்னு சொல்லி போக சொல்லல. நீங்கள் எதிர் பேசுகிற அந்த நபரிடத்திலே பேசுகிற பேச்சு, சொல்லுகிற ஆலோசனை, கர்த்தருடைய வசனம் அவர்களுக்குள்ளே மனம் திரும்புதலை கொண்டு வரணும். அப்போ அந்த ஆலோசனையில பரிசுத்த ஆவியானவருடைய நடத்திப்பு இருந்தா மட்டும்தான் அது சாத்தியம். மனம் திரும்புதல் யாருடையது? ஆண்டவர் தான் கொடுக்கணும். அப்போ ஒரு மனுஷன் போயிட்டு இருக்கிற பாதையில 180 டிகிரி அவனை திருத்த வைக்குவதற்கு ஏற்ற விதத்தில் நான் பேச வேண்டியது இருக்கிறது. எவ்வளவு திருந்தணும்? அப்போ எனக்கு முன்னால் இருக்கிற கணவன் அல்லது மனைவி அல்லது பிள்ளைகள் அல்லது சத்தியத்துக்கு எதிர் பேசுகிறவர்கள் அல்லது சபையின் ஐக்கியத்துக்குள்ளே தெய்வ பயம் இல்லாமல் காணப்படுகிற மனுஷனிடத்திலே நான் பேசும்போது தேவன் அவர்களுக்கு கொடுக்கிற அந்த மனம் திரும்புதல் வரக்கூடிய விதத்திலே நான் ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு இடத்துல இருந்து நான் அவங்க கிட்ட பேசணும்னு தேவன் எதிர்பார்க்கிறார். அப்ப அதுல வேத வசனம் இல்லாம நீங்க வேற என்ன பேச முடியும்? பரிசுத்த ஆவியானுடைய நிறைவோடு அல்லாமல் நீங்கள் வேறு என்ன பேச முடியும்? அப்போ தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை தரணும். அந்த விதத்துல என்னுடைய பேச்சு இருக்க வேண்டும். அது மட்டுமா? அது மட்டும் இல்ல, இன்னொரு காரியம் முக்கியமானது இருக்குது. பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய
அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள். எது பேசுகிறவர்கள் யாரையா? பிசாசினுடைய விருப்பத்தின்படி நடப்பதற்கு தங்களை விற்று போட்டவர்கள். யோசிச்சு பாருங்களேன். சில நேரத்தில் நம்ம யார் கூட எல்லாம் போராட வேண்டியிருக்குது. ஒரு கணவனோ மனைவியோ பிள்ளையோ அல்லது சபையின் ஐக்கியத்துக்குள்ளே எதிர் பேசுகிறவர்கள் என்கிற இடத்துல யார் இருக்கிறாங்கன்னா, பிசாசினுடைய விருப்பத்துக்கு நடக்கிறதற்கு தங்களை விற்று போட்டவர்கள். உங்களுக்கு தெரியுமா? அது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது உண்மை, ஞானஸ்நானம் பெற்றது உண்மை, பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றிருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். ஆனால் செயல்பாடுகள் எல்லாம் பிசாசை பிரியப்படுத்துவதற்காக. யாரை பிரியப்படுத்துவதற்காக? அப்போ பிசாசை பிரியப்படுத்தணும்னு உட்கார்ந்து இருக்கிற ஒரு மனுஷங்கிட்ட போய் நீங்கள் தேவ பிரியனாக அவனை மாற்ற வேண்டுமானால் என்னெல்லாம் பேச வேண்டியிருக்கும், எவ்வளவு போராட்டம் வரும் அப்படிங்கிறத நீங்களே கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம். இது எளிதான விஷயம் அல்ல. அதற்காகத்தான் நமக்கு சபையில உபவாச ஜெபங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்காகத்தான் வேத வசனம் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்காகத்தான் கர்த்தருடைய வேதத்தை நாம் கரங்களில் வைத்திருக்கிறோம். நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் அதற்காகத்தான். ஆண்டவர் என்னை வைத்திருக்கிற பொறுப்பில் இருந்து கொண்டு நான் மற்றவர்களுக்கு எதிர் பேசுகிறவர்களுக்கு மனம் திரும்புதலை கொடுக்கத்தக்கதாக அவர்களை பிடித்து வைத்திருக்கிற பிசாசின் கட்டுகளில் இருந்து அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்கிற விதத்தில் நான் பேச வேண்டுமா? நம்ம ஊர்ல இப்படி சொல்லுவாங்க, தலையில மந்திரம் இல்லையா? அப்படின்னா ஒரு பெண் தன்னுடைய கணவனை மயக்கி என்ன வச்சுக்கலாம், தன்னுடைய இஷ்டத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். ஆனா பைபிள் அப்படி சொல்லல. பைபிள் உங்கள் கணவரை தலையின மந்திரம் போட்டு திருத்தி அங்க உன்னை அடக்கி வைக்க சொல்லல, அவனுக்குள்ள மனம் திரும்புதல் வர வேண்டும் என்பதற்காகவும், அவனுக்கு உள்ளே சத்துருடைய பிடியிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் நீ அவங்ககிட்ட பேசணும். நான் சொல்ற புரியுதா? எதுக்கு பேசக்கூடாது? சிலர் இன்னைக்கு நம்ம வீடுகள்லாம் சமாதானமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எங்க வீட்டுக்காரருக்கு வீடு சுத்தமா இருக்கணுங்க, அதனால நான் வீட்டை எல்லாம் தொடச்சி நீட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு பிறகு அவருக்கு எதுவும் கண்டுக்க மாட்டார். இப்படி ஒரு குரூப். இன்னொரு குரூப் என்ன சொல்லும், என் வீட்டுக்காரருக்கு இதெல்லாம் சமைக்கிறதுக்கு பிடிங்க, அவர் ரொம்ப சாப்பாடு பிடிக்க, நான் சாப்பாடு மட்டும் செஞ்சு வச்சுட்டோன்னு வச்சுக்கலேன், பிறகு அவர் எங்க போனாலும் கண்டுக்க மாட்டார். இப்படி ஒரு குரூப். அடுத்தது, அவர் கூப்பிடும் போது என்னன்னு கேட்டா போதும், இங்கதாங்க இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு எங்க கணவர் மயங்கிடுவார். இப்படி ஒரு குரூப். நான் சொல்றேன், இப்படி கைக்குள்ள போட்டுக்கிறத வச்சு சொல்லல, இப்படி என்ன செய்யல சொல்லல. நான் கணவன், நான் ஆணா இருக்கிறதுனால நான் பெண்களை மட்டும் பேசுறேன், நீங்க மற்றதை சேர்த்துக்கங்க, சரியா? உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ என்ன நடக்கணும் அப்படின்னு கேட்டா ரெண்டு விஷயம் முக்கியமானது. ஒன்று, எதிர் பேசுகிற மனிதன் மனம் திரும்பணும். அவனை பிடித்து வைத்திருக்கிற பிசாசின் கட்டுகள் இருந்து அவன் விடுவிக்கப்பட வேண்டும். இன்னும் சொல்ல போனா அதை இப்படி எழுதி இருக்குது. அந்த அர்த்தம் என்னவா இருக்குதுன்னா, அவன் பிசாசினுடைய மடியிலே மயங்கி கிடக்கிறான். எப்படி கிடக்கிறான்? மயங்கி இருக்கிறான். அந்த அவனுடைய மயக்கத்திலிருந்து அவன் வெளியே வரணுமா? அப்போ ஜெபமும் வேத வசனமும் இல்லாமல், பரிசுத்த ஆவியானவருடைய துணை இல்லாமல் இதை எப்படி நம்ம செய்ய முடியும்? அப்போ உங்க வாழ்க்கையில ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில யாராகிலும் உங்களை திருத்த நினைக்கிறார்கள் என்றால், அவர்கள் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னா, நீ மனம் திரும்பணும்னு எதிர்பார்க்கிறாங்க. அவங்க எதுக்கு உன்னை திருத்துவதற்கு முயற்சிக்கிற அந்த தருணத்துல என்ன நடக்குதுன்னா, உன்னை பிடித்து வைத்திருக்கிற பிசாசினுடைய பிடியிலிருந்து நீ விடுவிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதுக்கு தான் உன்கிட்ட பேசிட்டே இருக்கிறாங்க, அதுக்கு தான் வசனத்தை சொல்றாங்க. அப்போ ஒரு சபைக்குள்ளே இருந்து கர்த்தருடைய ஊழியக்காரன் ஒரு தாயை போல உனக்கு ஊழியம் செய்கிறான் என்றால், அந்த ஊழியத்துக்கு பின்னால உனக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் வரணும். உன்னை பிடித்து வைத்திருக்கிற அந்த பிசாசினுடைய மயக்கத்திலிருந்து நீ விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கு வேத வசனங்கள் போதிக்கப்படுகிறது. எதற்காகத்தான் போதிக்கப்படுது? இப்ப மனம் திரும்புதலுக்கும்
சத்துருடைய பிடியிலிருந்து விடுவிக்கப்படுவதற்கும் நீ எனக்கும் தெரிவிக்கலன்னா நஷ்டம் யாருக்கு? சொல்லுங்க, நஷ்டம் யாருக்கு? இப்போ ஒரு கணவனுக்கோ மனைவிக்கோ நீங்கள் இப்படி ஊழியம் செய்கிறீர்கள், ஆனால் அவர்கள் திருந்தவில்லை, அவங்களுக்குள்ள மனம் திரும்புதல் வரல, அவங்க இன்னும் பிசாசுடைய பிடியிலேயே மயங்கி கிடக்குறாங்க. இப்ப யாருக்கு நஷ்டம்? ஆனா நம்ம உலகத்துல என்ன தெரியுமா சொல்றோம்? எவ்வளவோ திருத்த முயற்சி பண்ணாங்க, பாவம், கஷ்டம். யார் கஷ்டம்? திருத்த நினைச்சவனா? இல்ல, திருந்தாம போனவன். இந்த உலகம், இந்த திருச்சபை யாருக்காக பரிதாபப்படுகிறது? ஐயோ திருந்தாம போயிட்டானே அப்படின்னு நம்ம கவலைப்படல. கவனிங்கள். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கிற ஆப்போனன்ட் வந்து யாரா இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள என்ன நடக்கணும் அந்த விதத்துல. இப்ப நீங்க சண்டை போட்டீங்கன்னா நடக்குமா? சொல்லுங்க. சட்டி பானை எல்லாம் போட்டு உடைச்சு நடக்குமா? மனம் திரும்புதல் வருவதற்கு சட்டி பானை உடைக்க வேண்டுமா? சத்துருடைய பிடியிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவதற்கு நீங்க என்னதான் வேற ஏதாவது செய்ய முடியுமா? அப்ப அந்த ரெண்டுலயும் விடுவிப்பதற்கு நமக்கு தானே தெரிஞ்சிருக்கணும். இது ஒன்று ஒண்ணுதான், நேரடியாக செய்ய வேண்டிய காரியங்கள். வீட்டுல போன பிறகு அல்லது போகும்போதே யோசிச்சுட்டே இருங்க, என் மனைவி, என்னுடைய கணவன் அல்லது என்னுடைய பிள்ளைகள் எந்த அடிப்படையில நான் சொல்வதை கேட்கிறார்கள்? உண்மையாகவே அவர்களுக்குள்ளே மனம் திரும்புதல் இருக்கிறதா? உண்மையாகவே அவர்கள் பிசாசின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்களா? நான் சொல்லுகிற ஆலோசனைகளை அவர்கள் மனம் திரும்புதலின் அடிப்படையில் எடுத்துக்கொள்கிறார்களா? அல்லது வேற என்ன பண்றது, எப்ப பார்த்தாலும் காத்திக்கிட்டே இருக்குது, சரி போய் தொலை அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்காங்க. ரொம்ப முக்கியங்க. அதாவது நம்ம கட்டாயப்படுத்தி ஒரு காரியத்தை செய்ய வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க ரட்சிப்புக்கான வேலையே இல்லை. இப்ப சில நேரத்தில் நம்ம பாட்டு நடத்தும் போது அல்லது ஆராதனை நடத்தும் போது என்ன சொல்றோம்? கையை தட்டுவோம், வாய்களை திறப்போம், கண்களை மூடுவோம், முழங்கால். இதெல்லாம் தேவையே கிடையாது. இது நல்லதும் இல்லை. ஐயா, நான் விடுவிக்கப்பட்டவனாக இருந்தால், நான் மனம் திரும்புதலின் அனுபவத்தை உடையவனாக இருந்தால், நான் மனதார அதை செய்ய வேண்டும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார், ஆகவே நான் அவரை பாடுகிறேன். தேவ சமூகத்தில் என்னை படைக்கிறேன் என்ற காரியங்கள் எனக்குள்ள இயல்பா வரணும். சொல்லி வருது அப்படின்னாலே அங்க என்ன இல்லைன்னு அர்த்தம். மனம் திரும்புதல் இல்ல. பிசாசனுடைய பிடியிலிருந்து என்ன செய்யல யோசிச்சு பாருங்களேன். இந்த ரெண்டுமே இல்லாம ஆள் எங்க இருக்குது? சர்ச்சுக்குள்ள இருக்குது, கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ள இருக்குது, சபைக்குள்ள இருக்குது. அப்ப எப்படி சமாதானம் இருக்கும்? அப்ப எப்படி நம்ம தேவ சித்தம் செய்ய முடியும்? சொல்லுங்க, எப்படி செய்ய முடியும்? அப்போ இந்த பொறுப்பு மிக முக்கியமானது. ஒரு வேல்யூபிளான இவைகளை விட்டு நீங்கள் உங்களை சுத்திகரித்துக் கொண்டால், அப்படின்னா இது எல்லாரும் செய்ய முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனா எல்லாரும் செஞ்சாதான் குடும்பமும் சபையும் சமாதான விதத்தில் இருக்கும். அப்ப யாராவது ஒருத்தன் மட்டும் விடுவிக்கிறவராக இருந்தா பார்த்தா, இப்ப நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் யாராவது பிசாசு துரத்துறவரா இருந்துட்டாருன்னா பரவாயில்லன்னு தோணுது. யாராவது ஒருத்தர் கட்டு உடைக்கிறவரா இருந்துட்டாருன்னா பரவாயில்லன்னு தோணுது. அப்படி சொல்லல. சபையில குடும்பத்துக்குள்ள எல்லாரும் இந்த பொசிஷன்ல இருந்தாதான் நீங்க சந்திக்கிற எதிர் மனுஷர்களை நீங்கள் மனம் விரும்புதலுக்கு நேராக நடத்த முடியும். எல்லாத்தையும் எங்க கூட்டிட்டு போக முடியாது. இப்ப நாகமான் வந்த இடத்துல குஷ்டரோகம் நீங்குவதற்கு அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சது. இப்ப ஒவ்வொருத்தரையும் அந்த சீரியா தேசத்திலிருந்து இங்க கொண்டு வரதான் என்ன இருக்கு? இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்முடைய பொறுப்புகளை நாம் தட்டி கழித்து விட்டு நாம் மற்றவர்களுக்கு இடம் கொடுப்பது போல நாம் ஒதுக்கிக் கொள்கிறோம். அதுக்கு பின்பதாக பயம் இருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படி இல்லை. தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற பலத்தோடு, தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற கிருபையோடு கூட இந்த வேலைகளை செய்வதற்கு நீங்கள் கவனமாக இருங்கள். தயவு செய்து நான் இப்படி நினைக்கிறேன்னு சொல்லாதீங்க. வசனம் என்ன சொல்லுதுன்னு சொல்லுங்க. ஏன்னா அங்க நடக்க வேண்டிய மாற்றங்கள் நம்முடைய வாயின் வார்த்தைகளால் ஒருபோதும் வராது. என் வாயின் வார்த்தையினால் மனம் திரும்புதல் வருமா? என் வாயின் வார்த்தையினால பிசாசின் கட்டுகள் உடைக்கப்பட முடியுமா?
அப்போ அதற்கு ஏற்றார் போல வேத வசனங்களை நாம் போதிக்கிற ஒரு கிருபையோடு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துக்குள்ளே, நம்முடைய சபையின் வாழ்க்கையிலே நாம் காணப்பட வேண்டியது மிகவும் அவசியமானது. அல்லேலூயா. இதை சொல்லும்போது நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு காரியம் இருக்கிறது. அது என்னன்னா, இது ஏன் இன்னைக்கு நம்ம செய்யறது இல்லை அப்படின்னா, இது எளிதான காரியம் அல்ல. இது என்ன காரியம் இல்ல? எளிதான. என்ன எளிதான காரியம் இல்ல? இப்போ ஒருத்தன் பிசாசின் பிடியில அகப்பட்டிருக்கிறான், அவங்க எல்லாம் மயங்கி கிடக்கிறான். அந்த மனிதனை ஒரு அடங்காத குதிரைக்கு ஒப்பாகவும் சொல்லியிருக்கு. இப்போ அடங்காத ஒரு குதிரையை போன்ற பிசாசுடைய பிடியில மயங்கி கிடக்கிற ஒரு மனுஷனை நான் விடுவிக்கிறதுக்கு போறேன்னா அது ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அது என்னை உதைக்கலாம், அவனை பிடித்து வைத்திருக்கிற சத்துரு என்னை தாக்கலாம், என்னை கண்ணிலே சிக்க வைப்பதற்கு, என்னை மாய்மாலம் உள்ளவனாக மாற்றுவதற்கு அது முயற்சிக்கலாம். ஏன்னா என் கண்ணுல உத்தரவு வந்துருச்சுன்னா நான் மற்றவனை திருத்த முடியாது. அப்போ இது ஒரு ஈஸியான டாஸ்க் கிடையாது. கணவனானாலும் மனைவியானாலும் பிள்ளைகளானாலும் அல்லது சபையின் ஐக்கியத்துக்குள்ள இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை திருத்துகிற காரியங்களானாலும் இது எளிதான காரியம் அல்ல. இது எளிதான காரியம் அல்ல. அப்போ ஏன் இதை சொல்றேன்? நான் பயமுறுத்துறக்கா சொல்லல, நாம் அதற்கு ஏற்ற ஒரு முன்னெச்சரிக்கையோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்றேன். என்ன முன்னெச்சரிக்கை? நீங்கள் அந்த எதிராளியினால் பிடிக்கப்பட்டிருக்கிற அந்த பிசாசு உங்களை எதிர்த்து தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அவன் சொல்லுவான், அவனை நான் பிடிச்சு வச்சிருக்கிறேன், நீ என்ன விடுவிக்கிறதுக்கு நினைக்கிற? அவனுக்குள்ளே மனம் திரும்புதல் வர முடியாத அளவுக்கு அவனை பாவத்திலே அடிமைப்படுத்துவதற்கு சத்துரு எத்தனித்துக் கொண்டே இருக்கலாம். அப்போ பிசாசின் பிடியில் இருக்கிற அந்த மனிதனை விடுவிப்பதற்காக நான் ஒரு ஆவிக்குரிய போராட்டத்தில் ஈடுபட வேண்டியிருக்குது. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரிலும் அவருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட்டவர்களாக சத்துருடைய சகல அந்த தந்திரங்களையும் எதிர்ப்பதற்கும் நிற்பதற்கும் நாம திராணி உள்ளவர்களாக என்ன செய்யணுமா? காணப்படணும். எல்லா நேரத்திலும் ஜெபிக்கணும். அப்போ உங்க வீட்டுல திருத்த வேண்டிய இப்படிப்பட்ட நபர்கள் இருக்கிறார்கள் என்றால் நீங்கள் இதை விடாமல் ஜெபிக்க வேண்டும், உபவாசிக்க வேண்டும், வேத வசனங்களை புரிந்து கொள்ள வேண்டும். வேத வசனங்களுக்கு ஏற்றாற் போல உங்களை சுத்திகரித்துக் கொண்டு அதற்கு நீங்கள் ஆயத்தம் பண்ணி கொண்டால் மட்டும்தான் நாம் என்ன செய்ய முடியும்? இந்த வேலையை செய்ய முடியும். ஏன் சில நேரத்தில் திருமண காரியங்கள் என்று சொல்லும் போது தேவ சித்தத்தின்படியான காரியங்களை குறித்து பேசுகிறோம் தெரியுமா? இவ்வளவு டஃப்பான காரியம் சில நேரத்தில். இப்போ இன்னைக்கு இருக்கிற காலத்துல நம்ம பிள்ளைங்கெல்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, படிக்கிற இடத்துல விரும்பினேன் அல்லது வேலை செய்யற இடத்துல விரும்பினேன் அப்படின்னு சொல்லி லவ் மேரேஜ் போயிடுறாங்க. அவங்க நம்ம கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, இல்ல பாஸ்டர் நான் அவன்கிட்ட பேசிட்டேன், சர்ச்சுக்கெல்லாம் வரேன்ட்டான், ஞானஸ்தானம் எடுக்கிறேன்ட்டான். அப்படியா? நம்ம நினைக்கிறோம் எவ்வளவு ஈஸியா இருக்குது, எல்லாரும் சொல்ற மாதிரி லவ் ஜிகாத் மாதிரி நம்ம ஒண்ணு ஆரம்பிச்சிடலாம் போடுறதுங்கிற மாதிரி தோணுது. ஆனா உண்மையா இது எவ்வளவு நாளைக்கு? கழுத்துல தாலி ஏற வரைக்கும். அதுக்கு பிறகு எல்லாம் மாறி போச்சு. அதுக்கு ஒரு ஒவ்வொன்றும் ஒப்பாரி வைக்கிறோம். இப்ப பாருங்க, நீ திருத்த வேண்டிய நபரை திருத்துவதற்கு நீ தேவ பக்தி உள்ள, தேவனுக்கு பயப்படுகிற ஒரு ஆணாக பெண்ணாக இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். இப்ப பிசாசு உன்னை என்ன பண்ணிட்டான்னா, உன்னையும் ஒரு ஆயுததாரியாக இல்லாமல் உன்னை முடித்து விட்டான். இப்ப நீயும் நிர்கதியா நிற்கிற நீ எப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும்? உன்னுடைய ரட்சிப்பை இழந்து போற நிலைமையில் நீ மற்றவர்களுக்காக எப்படி ரட்சிக்கப்படுவதற்கு ஜெபிக்க முடியும்? நீ ஏன் பிசாசின் பிடியிலே மயங்கி கிடக்கும் போது மற்றவருடைய மயக்கத்திலிருந்து எப்படி விடுவிக்க முடியும்? அப்ப இதுக்கு பின்னால பிசாசுடைய வஞ்சகம் இருக்குன்னு சொன்னா பிள்ளைங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இதுல எங்க அன்பு தானே? இது அன்பா வம்பாங்கிறது 3 மாசம் முடிச்சாதானே தெரியும். ஐயா நீ என்ன நினைக்கிறேங்கிறது முக்கியம் இல்ல,
வசனம் என்ன சொல்றதுங்க முக்கியம். பிதாவாகிய தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் உனக்கு தகப்பனாக, அவர் உனக்கு தேவனாக, நீ அவருடைய குமாரனும் குமாரத்தையுமாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அவர் உன் மத்தியிலே உலாவி வர வேண்டும், வாசம் பண்ண வேண்டும். அதை இழக்க பண்ணுகிற எந்த வஞ்சகத்தில் நீ சிக்கிக் கொண்டாலும் நீ உன்னுடைய ஸ்தானத்தை இழந்து விட்டாய். அதுக்கு பிறகு இந்த அடக்க முடியாத குதிரையை உன்னால் அடக்க முடியாது. நீயே பலனற்றவனா இருக்கிறீங்க. நீயே பிசாசின் பிடியில விழுந்த பிறகு நீ எப்படி பிசாசின் பிடியில இருக்கிற இன்னொருத்தனை விடுவிக்க முடியும்? அப்ப நம்மகிட்ட நிறைய பேர் அப்படிதான் சொன்னாங்க, நாங்க சாதிச்சிருவோம் பாஸ்டர். ஆனா 3 மாசம் ஆகும், 6 மாசம் ஆகும், முடிச்ச பிறகு வந்து நிற்பாங்க, பாஸ்டர் நீங்க சொன்ன சரிதான், முடியல, நான் விட்டுடலாம் இருக்கிறேன். இல்லைங்க, அது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. அது தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகள் செய்கிற வேலை அல்ல. அது எதிராளிய திருத்த வேண்டிய இடத்துல நான் சும்மா அதிகாரம் உள்ளவனா இருந்தா பத்தாது. அது ஆவிக்குரிய ஒரு அதிகாரம். அதுக்கு நீ பரிசுத்தமா வாழணும், அதுக்கு நீ தெய்வ பயத்தோடு வாழணும். இன்றைக்கும் அநேக நேரங்களிலே சத்ரு வஞ்சகமாக நம்மை வீழ்த்துவதற்கு அல்லது வீழ்த்த நினைப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, உன்னை தகுதி இழக்க பண்ணிவிட்டா. சத்ருடைய பிடியில் இருக்கிறவங்க அப்படியே இருப்பாங்க. மனம் திரும்ப வேண்டிய ஆட்கள் மனம் திரும்பாம எப்படி இருப்பான், அப்படியே இருப்பான். அப்ப முழுக்க முழுக்க இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம். பிசாசுடைய வஞ்சனையிலே உன்னை அகப்படுத்தி உன்னையும் பாவம் செய்கிறவனாக மாற்றி நீ செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் பொறுப்புகளையும் நிறைவேற்ற கூடாதபடிக்கு உன்னை தகுதியற்றவனாக வைத்துவிட வேண்டும் என்பதற்காகத்தான் சத்ரு எத்தனிக்கிறான். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்லுகிறான், அப்பா நீ சபைக்குள்ளே இருந்தாலும் பின்பற்றுவதற்கு தகுந்த மாதிரிகளும் இருக்கிறார்கள், பின்பற்றுவதற்கு தகாத மாதிரிகளும் இருக்கிறார்கள். ஆகவே நீ எல்லாரையும் நம்பி எல்லாருடைய ஐக்கியப்பட்டு நீ உன்னுடைய பலத்தை இழந்து விடாதே. இது ஒரு பெரிய ஆவிக்குரிய போராட்டம். நீ கிருபையிலே பலப்படு. நீ ஒரு போர் சேவகனை போல இரு. நீ மல்யுத்தம் பண்ணுகிறவனை போல இரு. நீ ஒரு விவசாயியை போல தொடர்ந்து போராடு. எவற்றையெல்லாம் விட்டு உன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டுமோ அதிலிருந்தெல்லாம் உன்னை சுத்திகரித்துக் கொள்வதை குறித்து அக்கறை உள்ளவனாக இரு. அப்படி இருந்தா தான் கடைசி நாட்களில் கொடிய சுபாவம் உள்ள மனிதர்கள் வாழுகிற காலத்தில் நீ எஜமானனுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு ஊழியனாக இருக்க முடியும். அப்போ இந்த கடைசி நாட்களில் கொடிய சுபாவம் உள்ள மனிதர்களுக்கு மத்தியிலே நீ தேவ சித்தம் செய்கிற தேவனுக்கு பயந்த ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருக்க வேண்டுமானால் இங்கே தீமோத்தேயுக்கு சொல்லப்பட்ட ஆலோசனைகளின்படி, அதனாலதான் நம்ம தொடர்ச்சியா தியானிச்சுட்டு இருக்கிறோம். என்னது? இளம் தலைமுறையை கேள், நீ கிருபையில் பலப்படு. இளம் தலைமுறையை கேள், நீ உண்மையுள்ளவர்களுக்கு போதி. இளம் தலைமுறையே நீ நல்ல போர் சேவகனாக இரு. நீ பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடு. நீ விவசாய போல சோர்ந்து போகாம கஷ்டப்படு. சுவிசேஷத்திற்காக பாட அனுபவி. வெட்கப்படாத வேலையாளாக இரு. எஜமானனுக்கு பிரயோஜனமாயிரு. சகிப்பு தன்மை உள்ளவனாயிரு. ஏன் சகிப்புத்தன்மை? இதுல சண்டை போட்டு இதுல நான் மாம்சமான காரியங்களை யுக்திகள் எல்லாம் பயன்படுத்தி அதிலெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இங்க ரெண்டு விதமான காரியங்கள் நடைபெற வேண்டும். ஒன்று ஒரு மனம் திரும்புதல், இன்னொன்று சத்துருடைய பொடியிலிருந்து விடுவிக்கப்படுதல். இது நடக்க வேண்டுமானால் இதுல எல்லாம் நீ கவனமா இருக்கணும். இதெல்லாம் நீ என்ன செய்யணும்? கவனமா இருக்கணும். அப்ப இன்றைக்கு எப்படி தனி மனிதர்களை வீழ்த்துவதற்கு சத்துரு வஞ்சகமாக அநேக காரியங்களை செய்கிறானோ அப்படி போலவே குடும்பத்தை, சபையை வீழ்த்துகிறதிலே சத்துரு வஞ்சகமான காரியங்கள் என்ன செஞ்சுட்டே இருக்கிறான். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கொடிய சுபாவம் உள்ள மனிதர்களாக தேவ சபையில் இருக்கிறவர்களை மாற்றி வைத்திருக்கிறார். வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லித்தரேன். வீட்டுல போன பிறகு ரோமர் 1ஆம் அதிகாரத்துல
18ஆம் வசனத்துக்கு பிறகு நிறைய பட்டியல் போட்டிருக்குது. சரியா? 32ஆம் வசனம் வரைக்கும் அங்கே பாவத்தினுடைய பட்டியல் போடப்பட்டிருக்கிறது. அதை ஒரு பக்கம் எழுதி வச்சுக்கங்க. இன்னொரு பக்கத்துல 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல முதல் 10 வசனத்துல எழுதப்பட்டிருக்கிற பாவத்தினுடைய பட்டியலை வைத்துக் கொள்ளுங்கள். ரெண்டும் பாவத்தினுடைய பட்டியல் தான். ஆனால் ஒன்று ரட்சிக்கப்படாதவனுடையது, இன்னொன்று ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற பெயரில் சபையில் இருக்கிறவனுடையது. ஒன்று ரட்சிக்கப்படாத மனிதனுடையது, இன்னொன்று ரட்சிக்கப்பட்டது. இதுல எது கஷ்டமானதுன்னு நீங்க பாருங்க. நான் உங்களுக்கு சொல்லட்டும், சபையில் இருக்கிறவனுடைய பாவம். எந்த பாவம்? சபையில் இருக்கிறவனுடைய பாவம். ரட்சிக்கப்படாத மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கிற அசிங்கமான பாவங்களை காட்டிலும் கொடூர குணமுள்ளதாக சபையின் ஐக்கியத்தில் இருக்கிற மனிதனுடைய பாவ வாழ்க்கை இருக்கிறது. அதைத்தான் தீர்க்க தரிசனமாக பவுல் எச்சரிக்கிறான் தீமோத்தேயுக்கு. இப்படிப்பட்ட மனுஷர்களுக்கு மத்தியிலே நீ கவனமாக இரு, உன்னுடைய பொறுப்பை நிறைவேற்று. அப்ப எளிதாக நினைச்சுக்காதீங்க. நம்ம சில நேரத்தில் சொல்லி கேட்கிறோம் இல்லையா, ஏன்னா சர்ச்சில் கூட இந்த மாதிரி பாவம் இல்லையே, சாரி உலக பிரகாரமான மனுஷங்கிட்ட கூட என்ன இல்லை, இவ்வளவு காரியங்கள் இல்லையே. இது எல்லா காலத்திலையும் அப்படித்தான். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் கொரிந்து பட்டணத்தின் சபையை குறித்து பவுல் எழுதும்போது சொல்றான், இப்படிப்பட்ட பாவங்கள் அஞ்ஞானிகளுக்கும் இல்லையே. அதனாலதான் சொன்னேன், ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் ரட்சிக்கப்படாத மனிதர்களுடைய பாவத்தின் பட்டியலை காட்டிலும் பல மடங்கு கொடியதாக சபைக்குள்ள இருக்கிற மனிதனுடைய பாவ காரியங்கள் இருக்கிறது. ஆகவே தேவ சபைக்குள் இருக்கிறவர்கள் உங்கள் பொறுப்பை உணர்ந்து, கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து, நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை குறித்த ஒரு சரியான புரிதலோடு நீங்கள் கவனமாக வாழ வேண்டியது அவசியம். கவனமாக வாழ வேண்டியது அவசியம். அப்போ ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் நடக்கிறதை காட்டிலும் அதிகமான சுபாவ கேடுக்குள்ள சபையில் இருக்கிறவங்களை நடத்துறதுக்கு சத்துரு வஞ்சகத்தோடு இருக்கிறான்னா நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அதுக்கு தான் நம்ம பைபிள் படிக்கணும், அதுக்காக தான் நம்ம ஜெபிக்கணும், அதுக்காக தான் நம்ம உபாசிக்கணும். அதற்காகத்தான் அந்த ரட்சிப்பின் அனுபவத்திலேயே தொடர்ந்து நாம் நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். கர்த்தருடைய பந்தி எடுக்கிற நாள்ல மட்டும் ஆண்டவரே என்னை கழுவும் பரிசுத்தமாக்குன்னு சொன்னா பத்தாது. அல்லது நமக்கு ஏதாவது வியாதி பிரச்சனை வந்த நேரத்துல மட்டும் ஆண்டவரே என்னை சுத்திகரியும், எனக்கு என்ன உமக்கு பிரியமானவனா மாற்றும் அப்படின்னு சொன்னா பத்தாது. எந்த நேரத்திலும் எந்த சமயத்திலும் ஜெபிப்பதற்கு ஆயத்தமுள்ளவர்களா இருக்க வேண்டும். அப்படித்தான வாசிக்கிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனம். ரட்சண்யம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். ஐயா, எல்லா நேரத்திலும் ஜெபிப்பதற்கு நான் ஆயத்தம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு முறை ஆரம்ப நாட்களின் ஊழியத்துல ஒரு சனிக்கிழமை நல்லா மத்தியான சாப்பாட்டுல ஒரு நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்கோம் எல்லாரும். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையில எங்களுக்கு நான்வெஜ் இருக்காது, ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப எளிதான உணவாக இருக்கும். சனிக்கிழமையில சாப்பாடுலாம் கொடுத்து எல்லாம் சாப்பிட்டாச்சு. நல்ல தூக்கத்தில் இருக்கும்போது தட்டுறாங்க. என்னன்னு கேட்டா, ஒருத்தனை பிசாசு பிடிச்சிருக்கு கொண்டு இருக்கிறாங்க, என்ன பண்றது? நான் யோசனை, இது கொஞ்சம் ஃபாஸ்டிங் போட்டு, வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங்ல இருந்தோமா அப்ப கொண்டு இருக்கலாமே இல்லையா? சனிக்கிழமை நல்லா சாப்பிட்டு தூங்குற நேரத்திலேயே கொண்டு வரணும். அப்ப மனம் திரும்புதலை நாம் கொடுக்கத்தக்கதாக, பிசாசினுடைய பிடியிலிருந்து விடுவிக்கப்படத்தக்கதாக இந்த நாள்ல தான் பிசாசு ஆடணும், இந்த நாள்ல தான் நம்ம வேலை செய்யணும்லாம் இருக்க முடியாது. இங்க எழுதியிருக்குது, எந்த சமயத்திலும் எந்த சமயத்திலும் எந்த சமயத்திலும். அதனாலதான் தெசலோனிக்கே சபைக்கு எழுதும்போது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அப்போ நம்ம எல்லா நேரத்திலையும் ஆயத்தமாக தான் இருக்கணும், எல்லா நேரத்திலையும் வெளிப்பாடா இருக்கணும். நம்ம சொல்லக்கூடாது, ஐயோ நான் வெள்ளிக்கிழமை வந்திருந்தேன்னா நான் கொஞ்சம் பிசாசு எல்லாம் துரத்திருப்பேன், இன்னைக்கு கொஞ்சம் பரிசுத்தெல்லாம் கட்டி வச்சுட்டேனே, அப்படிலாம் சொல்லக்கூடாது.
எல்லா நேரத்திலையும் நம்ம எப்படி இருக்கணுமா? ஆயத்தம் பண்ணணும். இதை குறித்து ஒரு அருமையான ஊழியக்காரர் இப்படி எழுதும்போது அவர் சொல்றாரு, இதை செய்வது எளிதான காரியம் அல்ல. இதை செய்வது எளிதான காரியம் அல்ல. ஏன்னா இந்த மனம் திரும்புதலுக்கு தேவையுள்ள அந்த ஜனங்கள் தர்க்கம் பண்ணணும், வாக்குவாதம் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. எதுல கவனமா இருப்பாங்களா? நீங்க போய் புத்தி சொன்னா அவங்க என்ன செய்வாங்க? தர்க்கம் பண்ணுவாங்க, வாக்குவாதம் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறதுனால என்னதான் இந்த காரிய போராட்டத்தை குறித்து நான் விளக்கி சொன்னாலும் நீங்கள் அதை நேரில் அனுபவிக்கும் வரைக்கும், நீங்கள் அதை நேரில் அனுபவிக்கும் வரைக்கும் இது எவ்வளவு கடினமானது என்பதை உங்கள் கற்பனைகளால் என்ன செய்ய முடியாது? யோசிக்கவே முடியாது. எனக்கு அது படிச்சோம் ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. ஐயா, இன்னைக்கு கிறிஸ்தவ ஜீவியம் என்று சொன்ன உடனே அது என்னை பொறுப்பற்றவனாக மாற்றி வைத்திருக்கிறது. நம்ம ஒண்ணுமே செய்ய வேண்டாம், இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டியா எல்லாம் உனக்கு பிளஸிங்கா இருக்கும், ஆசீர்வாதமா இருப்ப, இந்த சபையில வந்துட்டியா அப்படிலாம் பைபிள் எங்கேயும் சொல்லவே இல்லையே. அப்படிலாம் எங்கேயும் பைபிள் சொல்லவே இல்லை. இந்த போராட்டத்தில் ஈடுபட்டால் தான் தெரியும் இது எவ்வளவு கடினமானது என்று. அப்படின்னா விட்டுலாமா? இல்ல. நீங்க விட்டுட்டீங்கன்னா அவங்க பிசாசினுடைய பிடியில முற்றிலுமாக அழிந்து போவார்கள். இது ஒரு வாழ்வா சாவா என்பதான போராட்டம். உன்னோடு எதிர் பேசுகிறவன், உன்னோடு வாக்குவாதம் பண்ணுகிறவன், வேத வசனத்தின் துணையோடு கூட நீக்கப்பட வேண்டியவன், சத்துருடைய பிடியிலிருந்து அவன் விடுவிக்கப்பட்டு நல்ல மனம் திரும்புதலின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியவனை நீ விட்டுட்டேன்னா முற்றிலுமாக அவன் ஒண்ணும் இல்லாம போயிடுவான். அதனால விட்டு கொடுக்காத, தைரியமாக எழுந்து போராடுவதற்கு ஆயத்தமாக. எஜமானனுக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக நீ இருக்க வேண்டும் என்று நீ வாஞ்சிக்கிறாய் அல்லவா? எஜமானனுக்கு எப்படி பிரயோஜனமாக இருப்பது? எதிர் பேசுகிறவனை மனம் திரும்புதலுக்கு நேராக நடத்துவதன் மூலம், எதிர் பேசுகிறவனை சத்துருடைய மயக்கத்திலிருந்து விடுவிக்கிற அடிப்படையிலே தான் நீ எஜமானனுக்கு பிரயோஜனமாக இருக்க முடியும். இன்னைக்கு எஜமானனுக்கு பிரயோஜனமா இருக்கிறதுனா என்னன்னா, ஒரு பெரிய கிரௌடு வேணும், அல்லது எப்பவும் பிளைட்லயே சுத்திட்டு இருக்கணும், நிறைய கார் இருக்கணும், நிறைய பணம் இருக்கணும் அப்படின்னு இல்ல. வெளியே தெரியாத விதத்துல, ஆனால் ஜனங்களுக்கு மனம் திரும்புதலை கொடுக்கக்கூடிய விதத்தில், ஜனங்களை பிசாசனுடைய பிடியிலிருந்து விடுவிக்கக்கூடிய விதத்தில் செயல்படுகிற எஜமானனுக்கு பிரயோஜனமா இருக்க விரும்புகிற ஆட்கள் தேவை. இந்த கடைசி நாட்களில், கொடிய காலங்கள் என்று சொல்லப்படுகிற காலத்தில் தீமோத்தேயு எப்படிப்பட்ட ஊழியனாக இருக்க வேண்டும் என்றால், மனிதர்களால் விரும்பப்படுகிற ஊழியனாக அல்ல, மனிதர்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஊழியனாக. சொல்றவங்களுக்கு புரியுதா? மனிதர்கள் தங்கள் காதுகளுக்கு ஏற்றாற் போல இசைவாய் பேசுகிற நபர்களை சேர்த்துக் கொள்வதற்கு, எங்களுக்கு இந்த ஊழியக்காரனை பிடிக்கும், எங்களுக்கு இந்த பாஸ்டர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஜனங்கள் ஒரு கூட்டத்தை அபகரித்துக் கொண்டு போயிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, அந்த ஊழியக்காரங்களுக்கு மனம் திரும்புதலை குறித்து பேச தெரியாது, பிசாசுடைய பிடியிலிருந்து விடுவிக்கப்படுவதற்கு உதவி செய்ய முடியாது. ஆனால் தீமோத்தேயுவே, நீ தேவனுடைய கிருபையில் பலப்படு, நீ எஜமானனுக்கு பிரயோஜனம் உள்ளவனாக இரு. நீ கூட்டத்தோட கூட்டமா நானும் ஊழியக்காரன் தான், நானும் விசுவாசி தான் அப்படிங்கிற கூட்டத்துக்குள்ள போய் சிக்கிக் கொள்ள வேண்டாம். என கடைசி நாட்களில் கொடிய சுபாவம் உள்ள மனிதர்கள் சபையில இருக்கிற தேவ பிள்ளைகளை வஞ்சித்து தங்களுடைய இச்சைகளுக்கு ஏற்றாற் போல உன்னை வசப்படுத்திக் கொள்வதற்கு அவர்கள் எத்தனிப்பார்கள். அதற்கு விட்டுக் கொடுத்து விடாதே. உனக்குள்ள ஒரு போராட்ட குணம் தேவை, உனக்குள்ள ஒரு போராட்ட குணம் தேவை. தேவனுக்காக பற்றி எரிய வேண்டும், தேவனுக்காக வைராக்கியமாய் செயல்பட வேண்டும் என்கிற அந்த வாஞ்சையும் விருப்பமும் இருந்தால்தான் அடக்க முடியாத குதிரை போல எதிர் பேசுகிற, வாக்குவாதம் பண்ணுகிற அப்படிப்பட்ட மனிதர்களுக்குள்ளும் மனம் திரும்புதலை கொடுத்து பிசாசின் பிடியிலிருந்து விடுவித்து தேவனுடைய ராஜ்யத்தின் பணிக்கு நாமை கொண்டு வர முடியும். அப்போ இந்த கடைசி நாட்களின் ஊழியங்கள் என்பது எளிதானதாக இருக்காது.
அது சவால் நிறைந்ததாகத்தான் இருக்கும். அதை செய்வதற்கு மனதளவிலும் தேவனுடைய பலத்தினால் இடைக்கட்டப்பட்டவர்களாக காணப்பட வேண்டியது அவசியம். அதனால தான் ஒரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறான். அவனுடைய வாழ்வே கேள்விக்குறியா இருக்குது. அவனுக்கு இனி என்ன நடக்குமோ தெரியாது. உயிரோடு அவன் திரும்பி வருவதற்கான வாய்ப்பு இல்லை. இது எல்லாம் தெரிந்தாலும் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை எழுதுவதற்கு காரணம் என்னவென்றால், இந்த கடைசி நாட்களின் தேவை இது தீமோத்தேயுக்கு எவ்வளவு அதிகமா இருந்ததோ எனக்கு தெரியாது. ஆனால் இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுக்கும் எனக்கும் இது எவ்வளவு அதிகமான தேவை என்பதை அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உணர்ந்ததினால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார். இது தீமோத்தேயுக்கு இவ்வளவு பிரயோஜனமா இருந்திருக்குமா எனக்கு தெரியல. தீமோத்தேயு வாழ்ந்த காலத்தில் இப்படி ஒரு சவாலான சூழல்களை அவன் சந்தித்திருப்பானா எனக்கு தெரியாது. ஆனால் நீங்களும் நானும் சந்திக்கிற ஒரு காலத்தில் இருக்கிறோம். அவன் முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவன், நான் 21வது நூற்றாண்டு கிறிஸ்தவன். அப்ப முதல் நூற்றாண்டுக்காக இவன் எழுதினானா அல்லது இனி வரப்போகிற சந்ததிகளுக்காக எழுதினானா எனக்கு தெரியாது. இந்த வேத வாக்கியங்களின்படி நம்முடைய வாழ்க்கையை திருத்தி அமைத்துக் கொள்வது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு போதித்து அவர்களையும் நல்வழிப்படுத்துவதற்கு பரலோகத்தின் தேவன் நமக்கு அருளித்து. அல்லேலூயா. எழுதி நிற்போம், ஜெபிப்போம்.